सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम राम नाम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। ज्ञान वैराग्य संपूर्णान् हरिभक्ति परायणान् पूर्वाचार्यानहं वन्दे संप्रदाय प्रवर्तकान्। काषाय दण्डकरकादि विभूषितांगा वैराग्य भाग्य जलधे करुणानिधे त्वं संसारकूपपतितस्य समाकुलस्य बोधेन्द्र देवा मम देहि करावलम्बम्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यध्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकादर आजुहावे पुत्रेदि तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतान्तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான மாதுரி சகி சமேத ஸ்ரீ பிரேமிகவரதனுடைய ஒரு அபாரமான கருணையினால நமக்கு அற்புதமான இந்த இரண்டாவது நாள் சத்சங்கம் தொடங்கிறது. நேற்றைய தினம்
பாகவத மகாத்மியம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிச்சோம். தேனேயம் வாங்மயி மூர்த்தி பிரத்யக்ஷா வர்த்ததே ஸ்வயம். பகவானுடைய வாக்குமயமான ஒரு மூர்த்தி. பாகவதத்தை சொல்லும் போது திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம் என்று உத்தவன் பகவானை பார்த்து கேட்கிறான், பிரபோ கலிக்காக உன்னுடைய அவதாரம் என்கிறது சொல்லப்பட்டது. அப்படிங்கிற பொழுது இப்பதான் களி தொடங்கிறது, களிக்கு முன்னாடியே நீ அவதார காரியத்தை பூர்ணமா முடிச்சுட்டு உன்னுடைய ஸ்வதாமமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருடுறேன் அப்படின்னுட்டியே. இப்ப கலியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவளுக்கு ஸ்ரேயஸ் எது, எதை அவலம்பனம் பண்ணிண்டு எதை பிடிச்சுண்டு கலியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கரை தேருவான். ஏன்னா நமக்கு கரை தேர்றதுக்கு ஒரு அவலம்பனம் தேவை, குரு சரணம் தேவை, பகவத் சரணம் தேவை. அப்ப அவலம்பனத்துக்கு நீ கலியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எண்ணத்தை கொடுக்கற அப்படின்னு பகவானை பார்த்து கேட்டதும் பகவான் தட்சணம் உடனே என்ன பண்ணினான்னா ஒரு ஜோதியா அப்படி பிரகாசமா ஒளிச்சான். ஒளிச்சு நேரா பாகவதத்துக்குள்ள திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணம், இந்த பாகவதம்ங்கிற அந்த கிரந்த ரூபமான பகவானுக்குள்ள பிரவேசிச்சுட்டான் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப தேனேயம் வாங்மயி மூர்த்தி, பகவானுடையவே வாக்குமயமான மூர்த்தி ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணனே ஸ்ரீமத் பாகவத ரூபமா இருக்கான். அது சொல்ற மகாத்மாக்கள்லாம் வாக்கியானி சாட்சாத்ரா தெய்வம் அர்த்தா ஸ்ரீ கிருஷ்ண ஏவஹி ராதா கிருஷ்ண ஸ்வரூபம் ஹி ஸ்ரீமத் பாகவதம் பஜே. வாக்கியானி சாட்சாத் ராதெய்வம், பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் ராதா ராணி ராதா தேவியனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரியுது. அர்த்தம் ஸ்ரீ கிருஷ்ண ஏவஹி, இந்த பாகவத ஸ்லோகத்தினுடைய தாத்பரியங்கள் என்ன ஒண்ணு உண்டோ அந்த தாத்பரியம் பூர்ணமா கிருஷ்ணன் அப்படிங்கும் பொழுது ராதா கிருஷ்ண யுகலமே ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. இது ஸ்லோகம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு விஷயமுமே மகாத்மாக்களுடைய அனுபவத்திலையும் இருக்கும். நம் குருநாதர் அவ்வப்பொழுது இந்த கதையை சொல்லுவார் நமக்கு. நம்ம எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்போம், இந்த கதையை கேட்டிருப்போம். ஒரு சமயம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வரத்துல பஞ்சவட்டியில உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு தியானத்துல ஒரு அற்புதமான காட்சி என்னன்னா, அப்படியே அவர் கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்ச நேரத்துல அவர் தியானத்துல ஒரு பிரகாசமான ஒரு இடம் தெரியறது. அந்த பிரகாசமான இடத்துல என்ன நடக்கிறது இப்ப அவருக்கு அப்படின்னு, அப்படியே அவர் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கிறச்சே அந்த பிரகாசத்துல ஒரு ஜோதி, நீலமயமான ஒரு ஜோதி, கௌரவமான ஒரு ஜோதி, தங்கரேக்கல ஒரு டால், அப்புறம் நீலமயமான ஒரு ஜோதி, இது ரெண்டும் சேர்ந்து ராமகிருஷ்ணருடைய ஹிருதயத்துல பிரவேசம் பண்றது. அவருடைய ஹிருதயத்துக்குள்ள நுழையிறது. ஹிருதயத்துல நுழைஞ்சதும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா அதே ஜோதி பாகவதத்துக்குள்ள நுழையிறது. பாகவதத்திலேருந்து திருப்பியும் ராதா காந்தன் அவருடைய ஆராதன மூர்த்தி தட்சிணேஸ்வரத்துல ராதா காந்தன் இருக்கார். அந்த ராதாகாந்தன் இடத்துல பிரவேசம் ஆகிறது, திருப்பியும் பாகவதத்துக்குள்ள பிரவேசம் ஆகிறது, திருப்பியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல பிரவேசம் ஆகிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னுட்டா ஸ்வயம் ராதாகாந்தனே தான் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதமே தான் சாதுக்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப பிரத்யக்ஷமா இந்த ஒரு திவ்யமான காட்சியினால தெரியறது. அப்படிங்கிறதுனால பாகவதம் ஸ்வயம் பகவான். பாகவதத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுதே படனாத் சிரவணாத் சத்யோ வைகுண்ட பலதாயகம். படனாத் உட்கார்ந்து பாகவதத்தை எடுத்து கையில வச்சுண்டு சுஸ்வரமா ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயா என்று சுஸ்வரமா பாராயணம் பண்ணினாலும், அல்லது யாராவது அப்படி சுஸ்வரமா பாராயணம் பண்ணிட்டு இருந்தா அவளுடைய பக்கத்துல உட்கார்ந்து அந்த பாகவதத்தை கேட்டாலோ, இல்லை பாகவத கதை யாராவது சொல்றாலோ அந்த கதையை உட்கார்ந்து நாம கேட்டாலோ கூட என்ன பண்றதுன்னா வைகுண்ட பலதாயகம்னு உயர்ந்ததான வைகுண்டத்தை நமக்கு கொடுத்து விடுறது. அப்படிங்கிறச்சே இந்த பாகவதத்துக்கு நிகரான ஒரு சாஸ்திரம் கலியில வேற எதுவும் கிடையாதுங்கிறது பூர்ணமா சித்தமாகிறது. வேறுபட்ட இந்த பாகவதம் எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆதியில வியாச பகவான் 18 புராணங்களையும் அருளி செய்துட்டார்.
17 புராணங்கள் எழுதி ஒரு பெரிய இதிகாசமான மகாபாரதம். மகாபாரதத்தை சொல்லும் பொழுது எதிஹஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தின குத்ரசித் அப்படிங்கிறார். பாரத பஞ்சமோ வேதா என்று இந்த வேதம் 5வது வேதமாக, 4 வேதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரிக்கு யஜு சாமம் அதர்வணம் அப்படின்னு. இந்த 4 வேதங்கள்ல என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டிருக்கோ அந்த அத்தனை விஷயங்களையும் திரட்டி ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற கிரந்தமா அதை கொடுத்து நமக்கு வேதோபனிஷதங்களுடைய சாரத்தை மகாபாரதம்னு நமக்கு 5வது வேதம்னு மகாபாரதத்தை கொடுத்துட்டா. 5வது வேதமா பாரதத்தை கொடுத்து 18 புராணங்கள் 17 புராணங்களையும் பண்ணிவிட்டு இப்ப வியாசர் உலகத்துக்காகத்தான் இது அத்தனையும் பண்ணிருக்கார். உலகம்னா நம்ம தான், லோகத்துல இருக்கக்கூடிய நாம் அனைவருக்காகவே தான் இந்த அத்தனை கிரந்தங்களையும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் வியாசர். அப்படி அனுகிரகம் பண்ணின வியாசர் ஒரு க்ஷணம் அப்படி பார்க்கிறார், இது இந்த ஜனங்களுக்காகத்தானே நாம் பண்ணியிருக்கோம், இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு தூரம் பிரயோஜனப்படுறது. அப்ப நம்மளுடைய நிலையை பார்த்த வியாசருக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டுடுத்து. ஏன்னா இவாளுக்கு பிரயோஜனப்படுமான்னு தெரியலையே. ஏன் இதை கொடுத்ததுனால அவர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் சித்தசுத்தி ஏற்பட்டு அதனால ஞான வைராக்கியங்கள் ஏற்பட்டு கிருஷ்ண பக்தி ஏற்படும் தானே நினைச்சுட்டு இதை கொடுத்தார். ஆனா ஜனங்களோ வராகாஹா கூட்டபாசினஹா உதரம் பரிணோ, எல்லாரும் வயத்து பொழப்புக்காக வாழ்ந்துட்டு பொய் சொல்லிட்டு இப்படி இருக்கிறதெல்லாம் பார்க்கிறாரு. அப்ப வியாசருக்கு ஒரு அசாந்தி ஏற்படுறது, மனசுல ஒரு கிளேசம், கவலை. இந்த ஜனங்களுக்கு சாதுக்களுக்கு வந்த கவலையே எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒண்ணு நடக்கலையே, நாம் ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சோமே அதை சாதிக்கலையேன்னா சாதுக்களுக்கு கவலை வராது. சாதுக்களுக்கு வரக்கூடிய ஒரே கவலை என்ன அப்படின்னுட்டா, இந்த கலியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எது ஸ்ரேயஸ், நாம் எப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ணானுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அந்த கிருஷ்ணானுபவம் இந்த கலியில் இருக்கக்கூடிய சாமானிய ஜனங்களுக்கும் கிடைக்கணுமே, அவளுக்கும் கிடைக்கணுமேன்னு நினைக்கிறது தான் சாதுக்களுடைய கவலை. அப்பேற்பட்ட கவலை மகாத்மாக்களுக்கு. பக்தி தேவிக்காக நேற்றைய தினம் நாரதர் கவலைப்பட்டாருங்கிறத பார்த்தோம். கோகர்ணன் துந்துகாரிக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு கவலைப்பட்டான்ங்கிறத பார்த்தோம். அதுபோல கலியில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரையும் காப்பாற்றணும், நாம் எல்லாருக்கும் சத்கதி வரணும், நாம் எல்லாரும் சௌக்கியத்தை அடையணுங்கிறதுக்காக கவலைப்பட்டார் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு லோகோபகாரமான கவலை. அல்பமா எனக்கு அது கிடைக்கல, உப்பு போராத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுற உலகம் இருக்கிற இடத்துல லோகோபகாரமான கவலைங்கிறது மகாத்மாக்களுக்கு தான் ஏற்படும். அப்படி வியாசர் தவிச்சுன்னு இருக்கார், இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ரேயஸை கொடுக்கணும்னு வியாசர் அப்படி தவிச்சுன்னு இருக்கக்கூடிய சமயத்துல வியாசருக்கு ஸ்ரீ நாரதருடைய தரிசனம் ஏற்படும். ஒரு மகாத்மாவனுடைய கவலையே ஒரு மகாத்மா தான் போக்க முடியும். ஏன் அவளுடைய ஹிருதயம் புரிஞ்சவாத்தானே அந்த ஹிருதயத்துக்கு என்ன ஒரு சமாதானம் சொல்லணுங்கிறது தெரியும். அப்ப ஒரு மகாத்மாக்களுடைய துக்கத்தை இன்னொரு மகாத்மாக்களால மாத்திரம்தான் போக்க முடியுங்கிறதுனால ஸ்ரீ வியாசருக்கு முன்னாடி நாரதருடைய ஆவிர்வாவம் ஏற்படுறது. நாரதர் தோன்றினதுமே வியாசரை பார்த்தார், வியாசருடைய கவலையை புரிஞ்சுண்டார். அந்த கவலைக்கு ஒரு பதில் சொல்றார். அப்பா வியாசரை பார்த்து சொல்றார், பாகவதம்ங்கிற கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணணும், உம்மாலத்தான் இந்த பாகவதம்ங்கிற கிரந்தம் இந்த லோகத்துக்கு பிரச்சாரமாகணும். அப்படி இந்த பாகவதத்தினாலே லோகத்தில் இருக்கிறவர்களுடைய அத்தனை ஜனங்களுக்கும் ஸ்ரேயசானது ஏற்படும் என்று சொல்லவே வியாசருக்கு இப்ப கண்ணுக்கு எதிர தன்னுடைய இவ்வளவு நேரம் இருந்த ஒரு கஷ்டத்துக்கான தீர்வு கிடைச்சுடுத்து இல்லையா. இந்த பாகவதத்தை பகவான மனசனால தியானம் பண்றார். தியானம் பண்ணி கொண்டு இந்த பாகவதத்தை தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப அற்புதமான கம்பீரமான அர்த்தபுஷ்டியான ஸ்லோகம். இந்த பாகவதத்தை சொல்லும் பொழுது அர்த்தோயம் பிரம்மசூத்ரானாம் அப்படின்னு கருட புராணம் சொல்றது பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை. பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தமா இந்த பாகவதம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பாகவதத்தினுடைய பிரதம ஸ்லோகமே பிரம்மசூத்திரத்தினுடைய சூத்திரத்தோடையே ஆரம்பிச்சு தொடங்கிறது. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ்சார்த்தேஷ்வபிக்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ வ்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி
ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம். ஜன்மாத்யஸ்ய யதஹ, பிரம்மசூத்திரம் தொடங்கும் பொழுதே ஜன் பிரம்ம அதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு தான் தொடங்குது. என்ன சொல்றதுன்னா, இந்த பிரதம ஸ்லோகம் வியாசாச்சாரியார் சொல்றார், ஒரு தடவை நாம் எல்லாரும் இந்த லோகத்தை கவனிப்போமே. இந்த லோகம் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலே இருந்து இருந்துருக்கு. எப்படி நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருந்துருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னுட்டா, நம் தாத்தா இந்த லோகத்துல தானே வாழ்ந்தார், நம் தாத்தாவுடைய அப்பா இந்த லோகத்துல தானே வாழ்ந்தார், அவருடைய அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பான்னு இப்படி கணக்கு பண்ணிட்டு போனா அனாதி காலமா இந்த லோகம் எப்ப உண்டாச்சுங்கிறது நமக்கு தெரியல. உண்டான காலமா இருந்துண்டு இனி பரியந்த இருந்துட்டு இருக்கு. இந்த லோகத்துல இப்படி கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்த்தோம்னா எத்தனை விசித்திரமான சிருஷ்டிகள். அப்படியே கண்ணால இந்த உலகத்தை ஒரு நிமிஷம் பார்க்கணும். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னுட்டா, நாம் பல வேலைகளால நெருக்கப்பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளே நமக்கு பலருக்கு காலங்கார்த்தாலேயே எழுந்துட்டோம்னா கடகடன்னு ஏதாவது ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டோ ஆஃபீஸுக்கு ஓடி, ஆஃபீஸில் அங்கே வர்த்தகம் என்ன வேலைகள் எல்லாம் உண்டோ அலுவலகத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்துட்டு சாயங்காலம் அலைக்க சிலைக்க வீட்டுக்கு வரும்பொழுது சாயங்காலம் ஒரு 5-6 ஆயிடுத்துனாக்க போய் எதையாவது சாப்பிட்டுட்டு படுத்துண்டா போகணும்னு ஆயிடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தை நாம் எங்கேருந்து பார்க்கறது? உலகத்தை பார்க்கறதுக்கான அவகாசம் நமக்கு இல்லை. அந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளுடைய நெருக்கடி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இந்த உலகத்தை அப்படி கண்ணை திறந்து பார்த்தோம்னா எத்தனை விதவிதமான பட்சி ஜாலங்கள். நாம் ஒரு பறவை கிளிங்கிறோம், குயில்ங்கிறோம், மைனாங்கிறோம், அதுலயும் சிட்டுக்குருவிங்கிறோம், அப்புறம் 7 சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறோம், தூக்குனாங்குருவிங்கிறோம். அப்படின்னு குருவி அப்படின்னு ஒன்று எடுத்துட்டா குருவியில பல ரகம், பாம்புல 2000 ரகமான பாம்பு இருக்குங்கிறா, எத்தனை ரகமான பூச்சி இருக்குன்னு தெரியல, எறும்புல இத்தனை ரகம் இருக்குங்கிறா, புலியிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய புலி ஒரு ரகம், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு புலி ஒரு ரகம், அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் புலி ஒவ்வொரு ரகமா இருக்கு. சிங்கம்னு எடுத்துட்டா நாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லி சிங்கத்தினுடைய பெருமையெல்லாம் சொன்னா அது பல ரகமா இருக்கு. இந்திய யானை, ஆப்பிரிக்க யானைன்னு யானைகள்ல பல ரகம். இப்படி மிருக ஜாதிகள்னு எடுத்துட்டா மிருகங்களே பல ரகம் இருக்கு. அந்த மிருகத்திலையும் ஒரு சிங்கம் போல இன்னொரு சிங்கம் இருக்கிறது இல்ல, ஒரு யானையை போல இன்னொரு யானை இருக்கிறது இல்ல, ஒரு நரிய போல இன்னொரு நரி இருக்கிறது இல்ல, ஒண்ணுத்துக்குள்ள பலவிதமான பேதங்கள். இப்படி மிருகங்கள்னு எடுத்துட்டா பல ரகம், மனிதர்கள்னு எடுத்துட்டா நாம் பார்த்தோம்னா நம்ம பாரத பூமி பலவிதமான மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். இந்த பாரத பூமியிலே பார்த்தோம்னா தென்னிந்தியால அதுவும் தமிழ்நாட்டவர்களை பார்த்தா அவளை பார்க்கும் பொழுதே தெரியும். நம்ம இங்கேருந்து வட இந்தியாவுக்கு யாத்திரைக்கு போனோம்னா நம்ம ஏதாவது டெல்லியிலையோ இல்லை மும்பையிலையோ ஒரு ஸ்டேஷன்ல பெட்டியும் படுக்கையுமா கையோட கீழே இறங்குறச்சே அங்கே இருக்கிற போர்ட்டர் நம்மளை பிடிச்சிடுவார். இது ஏதோ தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற கூட்டம் அப்படின்னு பிடிச்சி நம்மள இடத்துல தமிழ்ல பேசுற மாதிரி பேசி நம்மளுடைய பொட்டி சாமானெல்லாம் வாங்கி தலையில வச்சுன்னா அவர் சம்பாதிக்கிறார். இப்போ முகத்தை பார்த்ததுமே இது தமிழ்நாட்டிலேருந்து வந்த கூட்டம்னு தெரிஞ்சுட்டா வாழ்த்துல தமிழ பேசுறது. அப்புறம் நம்மளே பார்த்தா நீர் தெலுங்கரோ நீங்க ஆந்திராக்காரரோ அப்படின்னு கேட்கிறோம். அவர் எண்டேன்னு இப்படியே பேசிட்டு இருந்தா நீர் மலையாளியோ அப்படின்னு கேட்கிறோம். எப்படின்னு ஒவ்வொரு பாஷை, பலவிதமான பாஷைகள் நம்ம பாரத பூமியில. பாஷைங்கிறது மாத்திரம் இல்லாம அந்த பாஷையிலேயே பிராந்திய பாஷையில ஒரு பேதம். தமிழே நம்ம மദ്രാസിல் இருக்கக்கூடிய தமிழ் ஒரு விதமா இருக்கு. இங்கேருந்து கும்பகோணம் பக்கம் இப்படியே போயிட்டோம்னா அந்த ஒரு பிரதேசங்கள்ல பேசுற தமிழ் ஒரு விதமா இருக்கு. நாம் திருநெல்வேலி பக்கம் போயிட்டோம்னா அவ பேசுற தமிழ் ஒரு விதமா இருக்கு. இப்படி தமிழ்னு எடுத்துட்டாலே தமிழ்ல பலவிதம் நாம் பார்க்கிறோம். இது போல தெலுங்கு, இது போல மலையாளம், இது போல கன்னடம், இது போல ஹிந்தி, இது போல குஜராத்தி, இது போல மராட்டின்னு இத்தனை பாஷைகளுக்குள்ள அந்தந்த பாஷைகளுக்குள்ள ஒவ்வொரு பிரபேதம். அதுவும் அழகழகான ஸ்லாங். ஒன்னொன்னும் அவாவா பேசுறத கேட்டா மணிமணியாவும் முத்துமுத்தாவும் இருக்கு. அப்படி அழகழகான பாஷைக்குள்ள பிரபேதம். மனிதர்களுக்குள்ள பார்த்தா அவ முகஜாடியே காண்பிச்சு கொடுத்துருது, இவா இந்த ஊருக்காரான் அந்த ஊருக்காரான். இப்படி மனிதர்களுடைய முகஜாடியில பலவிதமான பிரபேதங்கள் நாமே பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரே 2 கண்ணு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு மூக்கு இருக்கு, 2 காது இருக்கு, ஒரு வாய் இருக்கு, எல்லாருக்கும் 2 கை கால் தான் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இல்லையே. இவர் வேற மாதிரி இருக்கார், அவர் வேற மாதிரி இருக்கார்.
அவர்கிட்ட இந்த குணாதிசயங்கள் வித்தியாசமா இருக்கு, இவர்கிட்ட இந்த குணாதிசயங்கள் வித்தியாசமா இருக்கு, ஒவ்வொருடைய குணமும் வேறுபடுறது, ஒவ்வொருடைய பாஷையும் வேறுபடுறது, ஒவ்வொருடைய சம்ஸ்காரமும் வேறுபடுறது. இப்படி பலவிதமான பிரபேதங்களோட மனிதர்கள், பலவிதமான குணாதிசயங்களோட மனிதர்கள், பலவிதமான பழக்க வழக்கங்களோட மனிதர்கள். ஆகாரம்னு எடுத்துட்டா நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கள் சாப்பிட்றது ஒரு விதமா இருக்கு, ஆந்திராவுக்கு போனோம்னா அவங்க ரொம்ப காரமா சாப்பிட்றாங்கிறோம், நார்த் இந்தியாவுக்கு போனோம்னா ரொட்டி சப்ஜி தரா, கேரளாவுக்கு போனோம்னா அவ கொடுக்குற ரைஸ் சேப்பு கலர்ல இருக்கு. இப்படி அவ சாப்பிட்ற ஆகாரம், நம்ம நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துறோம்னா அவ தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துறா. இப்படி ஆகாரத்துல பல பிரபேதம், ஆகாரத்துல பல பிரபேதம். நம்ம அமைச்சுக்கிற வீடு, நான் ஒரு வீடு கட்டிட்டோம்னா இந்த ஊர்ல தமிழ்நாட்டுக்காரருடைய வீடெல்லாம் பார்த்தா ஒரு சீலிங் ஒரு கூரை மாதிரி இருக்கு. நாம் கேரளால போய் பார்த்தோம் அப்படின்னுட்டா எல்லா வீட்டுமே ஓட்டு வீடு, பெரும்பாலும் ஓடு அமைப்பிலேயே இருக்கு. அதே போல நாம் மகாராஷ்டிரம் குஜராத் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போனா அங்கங்க ஒவ்வொரு விதமா வீடு கட்டுறா. கோவில்கள்னு பார்த்தோம்னா நாம் தென்னிந்தியால பலவிதமான கோவில் நகரம் அப்படின்னுட்டா நம்ம கும்பகோணம், காஞ்சிபுரம் அப்படின்னு தென்னிந்தியால பலவிதமான கோவில்கள். அந்த கோவில்களும் ஒவ்வொரு கோவில்களுக்கு ஒவ்வொரு பெருமை, ஒவ்வொரு ரகமான விமானம். ஒரு கோவிலுக்கு போனா ஆனந்த விமானம்ங்கிறா, ஒரு கோவிலுக்கு போனா பிரணவாக்கார விமானம்ங்கிறா, ஒரு கோவிலுக்கு போனா புண்ணியகோட்டி விமானம்ங்கிறா. இப்படி பலவிதமான விமான கட்டுமான அமைப்புகள். இப்படியே கொஞ்சம் தூரம் தமிழ்நாட்டை விட்டு கேரளாக்குள்ள வந்துட்டோம்னா இப்படியே ஓடு 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 ஓடா கோவில்கள் அமைச்சிருக்கா. வட இந்தியாவுக்கு போயிட்டோம்னா கும்பம் 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 கும்பமா அப்படியே ஆகாசத்தை நோக்கி பெருசா ஒரு ஸ்தூபி மாதிரி கோவில்களுடைய கூரையை அமைச்சிருக்கா. இப்படி கோவில் கூரை அமைக்கிறதுலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, ஆகாரம் எடுத்துக்கிறதுலேருந்து, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் பழகிறதுலேருந்து, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் சாப்பிட்றதுலேருந்து, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் பேசுறதுலேருந்து, இப்படி பல பிரபேதங்கள் உடைய உலகம். ஆச்சரியமா இருக்கும். இப்படி விதவிதமா வித்தியாசமா, ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண், ஒரே மாதிரி பார்வை. இந்த கண்ணு கூட இங்கேயும் எங்கேயும் அப்படி அசையாது, ஒரே மாதிரியே பார்க்கும். எல்லாரும் பேசினாலும் ஒரே மாதிரி சவுண்ட், ப்ரனவுன்சேஷன். குரலும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத ஒரே மாதிரி குரல். இப்படி எல்லாம் ஒரே மாதிரியே இருந்துடுத்தோம்னா நன்னா இருக்குமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா கொஞ்ச நாள்ல அலுப்பு தட்டி போயிடும், அலுப்பு தட்டி போயிடும். எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நமக்கே மனுஷாளுக்கே வித்தியாசம், சேஞ்சஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கா. அப்ப பகவான் இந்த உலகத்துல இத்தனை சேஞ்சஸை வச்சு நமக்கு கொடுத்துருக்கான். இத்தனை சேஞ்சஸ் உலகத்துல நாம் பார்க்கிறோம். கண்ணை திறந்து பார்த்தோம்னாக்க இன்னொரு விஷயம் உலகத்துல நமக்கு தெரியறது, எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறான். இருக்கிறச்சே நமக்கு ஆரோக்கியமான புஷ்டியான தேகங்கள் கிடைச்சிருக்கு. இப்படி உலகம் இத்தனை வித்தியாசங்களோடையும் இத்தனை மாறுபாடுகளோடையும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நாம் என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சிருக்கோமா? இவ்வளவு வித்தியாசமா, இவ்வளவு அழகழகா, இவ்வளவு ரசிச்சு யார் பண்ணினா இந்த உலகத்தை? இந்த உலகத்தை யார் சிருஷ்டி பண்ணினா? இப்படி ஒரு கேள்வி நமக்கு வந்ததே கிடையாது. நாம் இறைவன் எங்க, இறைவன் எங்க, இறைவன் யார் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இறைவன் ஒருவர் இருக்காரா, தெய்வம்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் அப்படி இந்த கேள்வி நமக்கு வந்தது அப்படின்னுட்டா, நாம் பெரும்பாலும் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களையும் பார்க்கிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னுட்டா, நாம் எப்படி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால ஆன இந்த உடல் அமைப்பு உடையவர்களாக இருக்கோமோ, அதுபோல பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால ஆன ஒரு உடல் அமைப்பு உடையவர்கள் தான் இந்த உலகத்துல அத்தனையும் இருக்கு. இந்த உலகமே பஞ்சபூதத்தினுடைய ஒரு சேர்க்கை தான். ஆனா இறைவனோ அபராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகம் அப்படின்னு சொல்றார். இதோ பஞ்சபௌதிகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பரபிரமஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இறைவனை இந்த பஞ்சபூதங்களுக்கு உட்பட்ட சரீரத்தோட பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாதுங்கிறதுனாலயே நம்மால அந்த இறைவனை தெரிஞ்சுக்க முடியல. அப்படி தெரிஞ்சுக்க முடியலங்கிறதுனாலே நமக்கு இறைவன் இருக்கானா இல்லையாங்கிற சந்தேகமே வந்து விடுறது. ஏன்னா அவரோ நம்மாலேயோ அவரை பார்க்க முடியல. அவராவது இத்தனை அழகா சிருஷ்டி எல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்றேனே, இதெல்லாம் பண்ணிட்டு எங்கேயாவது ஆர்ட் பை மகாவிஷ்ணு, ஆர்ட் பை கிருஷ்ணா, ஆர்ட் பை ராமா எங்கேயாவது போட்டுண்டாரானா எங்கேயும் போட்டுக்கல. அவர் எங்கேயும் இப்படி எல்லாம் போட்டுக்கல. தான் பண்ணினேங்கிறத கூட தெரியாம மறைச்சுன்னு இருக்கார். எல்லாரும் என்ன சொன்ன, இயற்கையாக உண்டாயிடுச்சு, இயற்கையாக உண்டாயிடுச்சுங்கிறோம்.
அப்படி இத்தனையும் தான் தான் செய்தேங்கிறத கூட காட்டாம ஒளிச்சுன்னு இருக்கார் தன்னை. அதனாலதான் நமக்கு இப்பேற்பட்ட கேள்வி வந்துடுத்து, இறைவன் ஒருவர் இருக்காரா? அப்படி இந்த கேள்விக்கு பதில் என்ன? இந்த உலகம்தான். ஏன் இந்த உலகத்தை பார்க்கிறோமே, இந்த உலகத்துல இத்தனை அதிசயம் பார்த்தோம் இல்லையா? அதிசயத்தோட ஒரு விஷயம், இந்த உலகம் ஒரு அமைப்புல இருக்கே. இந்த உலகத்துல நாம் ஒரு அமைப்பை பார்த்துட்டே இருக்கோம். என்ன அமைப்புனா, சமுத்திரம் எத்தனை பெருசு, எத்தனை கம்பீரம். நாம் இந்த பூகோளத்தை சொல்லும் பொழுது அதுல 75% சமுத்திர ஜலம், மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் சதவீதம் தான் பூமி அப்படின்னு சொல்லியிருக்கோம், நிலப்பரப்புங்கிறோம். அப்ப இந்த சமுத்திரம் திடீர்னு பொங்கி மொத்தமா இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் முழுங்கிடுத்தனா நம்ம கதை என்ன அர்த்தம்? நாம் காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம். இந்த காற்று மிதமா நமக்கு கிடைச்சுட்டு இருக்கு. ஒரு கால் இதே காற்றே சூறாவளியாய் சுழண்டு நம்மளை அடிச்சு தள்ளிட்டு போயிடுத்தனா நம்ம கதை என்னத்துக்கு அர்த்தம்? பூமியில இன்னைக்கு 24 மாடி கட்டடம், 124 மாடி கட்டடம், 200 மாடி கட்டடம் அப்படின்னு இத்தனை கட்டடம் கட்டுறோமே. பூகம்பம் தினமும் கார்த்தால எழுந்தா நம்ம பல்ல தேய்க்கிற மாதிரி பூகம்பம் வந்துட்டே இருந்ததுன்னா நம்ம கதை என்னத்துக்கு அர்த்தம்? இல்ல, நாம் அப்படி கண்ணை திறந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், சூரியன் அதனுடைய அட்சரேகையில சஞ்சாரம் பண்றது. ஒரு பங்கு சூரியன் தன்னுடைய நிலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டா நம்ம எல்லாம் பொசுங்கி போயிடுவோம். அப்ப இந்த சூரியன் அதனுடைய நிலையில இருக்கு, காத்து அதனுடைய நிலையில இருக்கு, அக்னி அதனுடைய நிலையில இருக்கு, ஜலம் அதனுடைய நிலையில இருக்கு, பிருத்திவி நம்மள, பூமி நம்மள ஒன்றும் பண்ணாம இருக்கு. அப்படின்ட்டா இது எல்லாவற்றையும் யாரோ ஒருத்தர் நியமனம் பண்ணிட்டு இருக்கா. அவரைத்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். யாரோ ஒருத்தர் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல், காஸ்மிக் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றோம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அவர்தான் வேதம் சொல்றது. அவருக்கு பயந்துதான் அதாவது அந்தந்த காரியங்களை சரியா பண்ணிட்டு இருக்கு. பீஷாஸ்மாத்வாதே பீஷோதேதி சூரியः பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யு தாவதி பஞ்சம இதி அப்படின்னு வேதம் இதுதான் நமக்கு காட்டுறது. இந்த இறைவனுக்கு உட்பட்டு இறைவனுடைய ஆக்ஞையின் கீழே அதனுடைய நிலையில இருக்கு. பொதுவா இயற்கைன்னு சொல்லிடுவோம். இயற்கைன்னு சொல்றது இது இயற்கை இல்லை அப்படிங்கிறதுக்கு, இது ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குங்கிறதுக்கு இதெல்லாமே காரணம். ஏன்னா நாம் ஒரு தோட்டத்துல அழகா கொஞ்சம் மல்லி பாத்தி போடுறோம், கொஞ்சம் முல்லை பாத்தி போடுறோம், கொஞ்சம் கீரையெல்லாம் நடுறோம், கொஞ்சம் தக்காளி நடுறோம், கொஞ்சம் வெள்ளரிக்காய் நடுறோம், கொஞ்சம் கத்திரிக்காய் நடுறோம். இதெல்லாம் அங்கங்க அழகழகா நட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்க்கச்சு ஒரு அமைப்பா இருக்கு. இந்த தோட்டத்துக்கு வந்தா அதோ பாருங்கோ, அந்த 4 வரிசை தக்காளி செடி பூரா இதோ இங்க தெரிகிறது பாருங்க. இந்த 4 வரிசை புடலை பாத்தி, புடலை கொடி கட்டிருக்கீங்க. இதோ இப்படி இதோ இங்கேருந்து நடந்து இவ்வளவு தூரம் வந்தோம்னா இங்கதான் கீரை செடியெல்லாம் நட்டிருக்கோம். அதுக்கு ஒரு பாத்தி வேற கட்டியிருக்கா. அந்த பம்பு செட்டுல இருந்து ஜலம் நேரா இங்க கொட்டித்துனா கட 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 கடன்னு வந்து ஒரு இடத்துல எல்லா பாத்திக்கும் அழகழகா பிரிஞ்சு அதுக்கு தேவையான தண்ணி அங்கங்க போய் சேர்ற மாதிரி இத்தனையும் அமைப்பா இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு தோப்பை இப்படி அமைச்சிருந்தா, இதே ஒரு காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போயிட்டோம்னா காட்டுல எதுவுமே அமைப்பா இல்லை. அங்க மரம், இங்க மரம், அங்க புதர், இங்க புதர்ன்னு அப்படி அப்படியே பூத்து அப்படி அப்படியே குடுங்கிறது. அப்ப அமைப்பா இருக்கிறதுக்கும் அமைப்பு இல்லாம இருக்கிறதுக்கும் ஆன ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியறது இல்லையா உலகத்துல? இப்ப அமைப்பா இந்த உலகம் இருக்கு. சமுத்திரம் தன் எல்லையை தாண்டல, காற்று அதிகமா வீசல, பூமி கூட அது தன்னையும் கரெக்டா சுழட்டிண்டு இந்த சூரியனையும் சுத்திண்டு வருது அப்படிங்கிறோம் நம்ம. ஏன் இந்த பூமி இவ்வளவு நிதானமா 24 மணி நேரம் அது 2ஆ பிரிச்சுட்டோம்னா பாதி பகல் பாதி இரவுன்னு வச்சுருக்கோம். 24 மணி நேரம் இல்லாம பூமி எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா சுத்தி அது பகலையும் இரவையும் அதிகப்படுத்திருக்கலாமே. இல்ல ஒரு 10 நிமிஷம் என்ன வேகமா சுத்தி கொஞ்சம் முன்னாடி பண்ணிருக்கலாமே. அப்படிலாம் இல்லையே. நம்ம பிறந்த அண்ணிலேருந்து 24 மணி நேரம் 24 மணி நேரமா தான் இருக்கு. ஒரு வருஷங்கிறது அதே கணக்குல தான் இருக்கு. 30 நாள் 31 நாள் ஒரு மாசங்கிறது அதே கணக்குல தான் இருக்கு. மாசமும் மாறல, வருஷமும் மாறல, எதுவுமே மாறலன்னுட்டா இதெல்லாம் ஒரு அமைப்புல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப இந்த உலகம் தோன்றின நாளா
இன்னைக்கும் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கவும் போறது, ஒரு நாள் இதெல்லாம் ஒடுங்கவும் போறது. அப்ப இந்த உலகத்தை தோற்று வைத்து இதை காப்பாத்தி இதை திருப்பியும் தனக்குள்ள ஒடுக்கிக்கக்கூடிய ஒரு சக்தின்னு இருக்கு இல்லையா, அந்த சக்தி தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்ற ஆரம்பிக்கிறார். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத், இத சொல்றார். ஜன்மாத்யஸ்ய யதஹ, ஜன்மாதி அஸ்ய யதஹ, இந்த உலகத்தினுடைய தோற்றமானது எவரிடத்திலிருந்து உண்டாயிருக்கோ அப்பேற்பட்ட பரம்பொருள். அர்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. என்ன சொல்றான்னா, எது இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கோ அப்பேற்பட்ட பரம்பொருளை நமஸ்காரம் பண்றேன், அவரை தியானம் பண்றேன், அவரை தியானம் பண்ணுவோம்னு பகுவச்சனத்துல சொல்றான். மேல இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்ப இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி இதெல்லாம் கொண்டு, சிருஷ்டி ஸ்திதி லயம், இது மூணையும் கொண்டு, இது மூணையும் எவர் செய்யறாரோ அவர் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த உலகம் அப்படிங்கிறது ஜடப்பொருள். இது இந்த ஒரு லட்சணத்தை சொல்லும்போது இதுக்கு தடஸ்த லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தடஸ்த லட்சணம் அப்படின்னுட்டா என்னன்னா, இது நாம் ஒருவரை நேரா குறிக்காம அவர் செய்யக்கூடிய தொழிலை கொண்டு இன்னார் இன்னார் அப்படின்னு குறிக்கிறது. உதாரணத்துக்கு, நாம் ஒருவர் நம்மளை பார்த்து ராமகிருஷ்ணனுங்கிறவரை கூட்டுன்னு பாப்பா அப்படின்னு, எனக்கு ராமகிருஷ்ணனுங்கிறவர் தெரியாதே சார், நீங்க நேரா போ. அந்த அறைக்குள்ள போனேன்னா அந்த அறையில ஒருத்தர் மேஜையில் உட்கார்ந்து அக்கௌண்டிங்லாம் பார்த்துட்டு இருப்பார். இந்த அக்கௌண்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவர் தான் ராமகிருஷ்ணன் அப்படின்னுட்டா, நாம் அந்த அக்கௌண்டன்ஸ் தொழிலை யார் பார்க்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்க போறோம். அங்க பார்த்துட்டு போயிட்டு அந்த அக்கௌண்டன்ஸ் தொழிலை பார்க்கிறவரை பார்த்துட்டு, நீங்க தானே ராமகிருஷ்ணன், உங்களை கூப்பிட்டார் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறோம். அப்ப நமக்கு நேரா ராமகிருஷ்ணன்கிற நபரை தெரியல. அப்ப அவர் பார்க்கிற தொழிலை கொண்டு இன்னார் அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு அவரை கொண்டு போய் கொடுத்துடுறோம், அவரை கொண்டு போய் அவர் இடத்துல சேர்த்துடுறோம். அப்ப என்ன தெரியறதுன்னா, நமக்கு ஈஸ்வரனையோ நேரா தெரியல. அதுக்கு காரணம் நம்மளுடைய நிலை அப்படி இருக்கு. அதே ஈஸ்வரனை இப்ப நாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது? இந்த உலகத்தை பார். இந்த உலகம் ஒரு அமைப்புல இருக்கு இல்லையா, இது ஒரு அமைப்புல வச்சவன் எவனோ அவன் தான் ஈஸ்வரன். அடுத்தது சொல்றார், இந்த உலகத்தை ஒரு அமைப்புல வச்சவன் எவனோங்கிறது உனக்கு தானே தெரியறது. இந்த உலகத்துக்கு நான் பூமி அப்படின்னு தெரியறதா, இல்ல நெருப்புக்கு நான் நெருப்புன்னு தெரியறதா, ஜலத்துக்கு நான் ஜலம்னு தெரியறதா, இல்ல இங்க இருக்கக்கூடிய லைட்டுக்கோ இங்க இருக்கக்கூடிய விளக்குக்கோ இல்ல ஜன்னலுக்கோ இதுக்கெல்லாம் தான்னு தெரியறதா? தெரியலையே, உனக்கு தானே தெரியறது. உனக்கு ஏன் தெரியறது? நீ சைத்தன்யம், சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கிறதுனால தெரியறது. இதே ஜடத்துக்கு இவர் சைத்தன்யம் உடையவர்ங்கிறது தெரியாது. ஆனா சைத்தன்யம் உடையவருக்கு, சைத்தன்யமா இருக்கக்கூடியவருக்கு இது ஜடம் அப்படிங்கிறதும் தெரியும், தான் சைத்தன்யங்கிறதும் தெரியும். இதுதான் அடுத்தது சொல்றா ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு. தான் யார் அப்படிங்கிறது, தான் நித்திய முக்த சுத்த புத்த ஸ்வரூபம். இது சொல்லும்போது சச்சிதானந்த ரூபம் அப்படிங்கிறார். பகவானுடைய ஸ்வரூப லட்சணத்தை சொல்லும் பொழுது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய வஸ்து, சத்தா இருக்கக்கூடிய வஸ்து, ஞானமயமா இருக்கக்கூடிய வஸ்து, ஆனந்தமயமா இருக்கக்கூடிய வஸ்து, இதுதான் அந்த ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம் இருக்கிறதுக்கு நான் சொல்லும்போது இந்த உடம்பெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு உபாதி. இது அனாதியா நம்ம இடத்துல இல்லை. ஒரு தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து வரும்பொழுது நமக்கு கிடைச்சது, கொஞ்ச காலம் வரைக்கும் இருக்கும். எப்ப இது ஒன்றாச்சோ அப்பயே இதுக்கு விருத்தி, அப்புறம் பரிணாமம், அபக்ஷயம்ங்கிற இது எல்லாம் உண்டு. இந்த சைதன்யம்னு என்ன ஒண்ணு சொன்னேனோ அதுக்கு பரிணாமமும் கிடையாது, அபக்ஷயமும் கிடையாது, விருத்தியும் கிடையாது. ஏன்னா அது அனாதியா இருந்துட்டே இருக்கு. உண்டார பொருளுக்குத்தான் நாசம்ங்கிறது இருக்கே தவிர்த்து எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கு நாசம்ங்கிறதே கிடையாது இல்லையா? அப்ப அனாதியா எப்பொழுதுமே சத்தியமா சித்தா ஆனந்தமா இருக்கக்கூடிய இதுவே அந்த பெருமானுடைய பகவானுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி ஆயிடுத்தோம்னா, இப்ப இந்த உலகம் உண்டாச்சுன்னு சொன்னேன்.
இந்த உலகம் எப்படி தோன்றித்து, அந்த சத்தியமான பரம்பொருளிடத்திலேயே இந்த உலகம் தோன்றித்துன்னு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, அந்த உலகம் உண்டாகி இதெல்லாம் நான் பார்க்கிறேனே, இந்த உலகம்லாம் என் கண்ணில் தென்படுறதே, இதை நான் எப்படி அசத்தியம்னு சொல்றது? அதை சத்தியம் நான் ஒத்துக்கிறேன், பரம்பொருள் சத்தியம்னா நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இந்த உலகமும் தானே எனக்கு சத்தியமா தெரியுது. நான் பார்க்கிற மேஜை எனக்கு சத்தியமா தெரியுது, நாம் பார்க்கிற கண்ணாடி எனக்கு சத்தியமா தெரியுது, நாம் பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் எனக்கு சத்தியமா தெரியுது. அப்ப அதை நான் எப்படி இல்லைன்னு சொல்றது, அதை அசத்தியம்னு சொல்றது? அப்ப சொல்றா, இல்லப்பா உனக்கு சத்தியமா தெரியறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அது அந்த பரம் சத்தியத்துவம் என்ன ஒண்ணு சொன்னேனோ, அந்த பரம் சத்தியத்தின் இடத்துல இருந்து அந்த சத்தியத்தை கடன் வாங்கிண்டு இது சத்தியம் போல பிரகாசமா இருக்கு. வாஸ்தவத்துல அதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனா கடன் வாங்கிண்டு அது இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. அதிஷ்டானமா அந்த பரபிரம்மம் இருக்கு, பரவஸ்து இருக்கு. அந்த பரவஸ்து அதிஷ்டானமா இருக்கிறதுனால அதுக்கு மேல இது இல்லாத மாதிரி, இல்லாததாக இருந்தாலும் இருக்கிறார் போல ஒரு தோற்றம், சத்தியமா இருக்கிறார் போல ஒரு தோற்றத்தை கொடுக்குறது. எப்படி இது எப்படி எனக்கு புரியலையே. ஒரு அழகான ஒரு உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், குருநாதர் அப்பப்போ சொல்லுவார். என்னன்னா, இந்த சூரியன் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், சந்திரனுக்குன்னு சுபாவமா ஒளி கிடையாது. ஒளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா, ராத்திரியில பௌர்ணமியானா சூப்பரா ரொம்ப அழகா மனசுக்கு இனிமையா குளிர்ச்சியா சந்திரன் ஜொலிக்கிறாரே ஆகாசத்துல, என்ன அது சூரியனிடத்திலேருந்து கடன் வாங்கின்ற ஒளி அப்படிங்கிறார். சூரிய பிரகாசம் எப்ப வந்துடுத்தோ அப்ப சந்திரனும் தான் இருக்கு, ஆனா சந்திர பிரகாசம் நமக்கு தெரியறது இல்லை. சமயத்துல நாம் சூரியன் ஒரு புறமும் சந்திரன் ஒரு புறமும் பார்க்க நேரிடும். ஆனா நமக்கு சந்திரனுடைய பிரகாசம் அத்தனை அக்யூரேட்டா தெரியாது. காரணம் என்னன்னா, சூரிய பிரகாசம்ங்கிறது சந்திர பிரகாசத்தை காட்டிலும் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப சந்திரன் சூரியனுடைய ஒளியை வாங்கிட்டு தான் தனக்கு ஏதோ சுபாவமாவே ஒளி இருக்கிற மாதிரி காட்டுறது. இதுக்கு யாச்சித மண்டன நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவா. என்னன்னா, ஒரு அம்மையார் என்ன பண்ணினான்னா, அவளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு அவளை இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிருந்தா. அம்மா நீ கட்டாயம் இந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. இப்படி கொடுத்துட்டு போனதும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. நம்மளையும் இவ்வளவு ஆசையா கூப்பிட்டுருக்காளே, நம்மளை கூப்பிடுற மனுஷா இங்க யார் இருக்கா, நம்மளை இந்த அம்மா கூப்பிட்டுருக்காளே, கட்டாயம் கல்யாணத்துக்கு போகணும்னா அந்த அம்மாட்ட ஒன்றும் பெருசா கல்யாணத்துக்கு போகணும்னாலே அழகா அலங்காரம்லாம் பண்ணிட்டு போகணும். அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நகை கிடையாது, ஒரு நட்டு கிடையாது. இப்ப எப்படி நான் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுவேன்? நம்ம இடத்துலயோ ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறச்சு அந்த அம்மாவனுடைய பக்கத்து வீட்டுக்காரா நல்ல இருக்கப்பட்டவா, அவள் இடத்துல பணம் பொருள்கள்லாம் இருக்கு, ரொம்ப வேண்டியப்பட்டவாலும் அடிக்கடி போய் பேசுறது பழகிறதெல்லாம் உண்டு. இந்த ஆத்துக்கு வந்தா, அம்மா ஒரு கல்யாணம்னு சொல்லியிருக்கா, கை காலெல்லாம் பெசஞ்சுண்டு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. யோசிச்சு எங்க ஆத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவா தெரிஞ்சவா ஆத்துல கல்யாணம்னு சொல்லியிருக்கா, நானும் போக வேண்டான்னு தான் பார்த்தேன், ரொம்ப கம்பல் பண்ணி வாவான்னு கூப்பிடுறா. ஆத்துல ஒரு நகை இல்லை, ஏதாவது உங்களிடத்துல இருந்தக்கூடிய நகை ஏதாவது ஒன்று கொடுத்தேன்னா அதை போட்டுண்டு இரவலுக்கு வாங்கி போட்டுண்டு கல்யாணம் முடிச்சோம் உங்கள்கிட்ட கொடுத்துடுவேன். சரி அதுக்கு என்ன ஏதோ போட்டுட்டு போங்கோலேன்னு ஒரு நகையை கொடுத்தா. அந்த நகையை போட்டுண்டு அந்த அம்மா ஜம்முன்னு இந்த கல்யாணத்துக்கு வந்ததும் கல்யாணத்துல இருக்கிறவ அத்தனை பேருடைய கண்ணு இந்த அம்மா மேல தான். ஏன்னா அத்தனை அழகா இருக்கு அந்த நகை. இந்த நகை அந்த அம்மாவுடைய கழுத்துல இருக்கிறத பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணித்தனா, ரொம்ப பெரிய பணக்காரா போல இருக்கீவா, வாட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும், நம்ம ரொம்ப பெரியவா போல இருக்கு, ரொம்ப உயர்ந்த ரகமான நகையெல்லாம் கழுத்துல போட்டு இருக்காளே. வாஸ்தவத்துல அவா நகையான அவா நகை கிடையாது, அது யாருடைய நகைன்னா இவளுக்கு யார் இரவல் கொடுத்துருக்காளோ அவளுடைய நகை. ஆனா அவளுடைய நகையை வாங்கி தான் போட்டுண்டு, ஆனா தான் ஏதோ பெரிய பணக்காரா மாதிரி அந்த நகை தான் கழுத்துல இருக்கிறதுனால ஒரு தோற்றத்தை கொடுக்குறாள் இல்லையா. இதுக்குதான் யாச்சித மண்டன நியாயம்னு பேர். அது போல இந்த ஜகத்து வாஸ்தவத்துல சத்தியம் கிடையாது, ஆனா பரம் சத்தியமான அந்த ஒரு அதிஷ்டான பிரம்மம் என்ன, அதிஷ்டான சத்தியமான என்ன ஒரு பரவஸ்து இருக்கோ அதனுடைய சத்தியத்தை தான் கடன் வாங்கிட்டு சத்தியம் இருக்கிறா போல ஒரு தோற்றம் கிடைக்கிறது. இது நமக்கு காணல் நீர்ல பிரசித்தம். நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறச்சே காணல் நீரை பார்ப்போம். கொஞ்சம் தூரத்துல வண்டிக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி பார்த்தா தண்ணி இருக்கிறார் போல தெரியும், நல்ல வெயில்ல. நம்ம பக்கத்துல போனோம்னாக்க 50 மீட்டர் இன்னும் தள்ளி தெரியும், இன்னும் பக்கத்துல போனோம்னாக்க இன்னும் 50 மீட்டர் தள்ளி தெரியும்.
இன்னும் பக்கத்துல போனோம்னா இன்னும் 50 மீட்டர் தள்ளி தெரிஞ்சுட்டே இருக்குமே தவிர்த்து அதை ரீச் பண்ணிட்டோங்கிறது இன்னைக்குமே இருக்காது. எப்ப ஒண்ணு வெறும் திருஷ்டிக்கு மாத்திரம் இருக்கோ வாஸ்தவத்துல, ஆனா அங்க போனா இல்லையோ, அப்ப அது வெறும் தோற்றம் தான் அர்த்தம். அதுதான் சொல்றார் அந்யஸ்மின் அந்யாவ பாசா வித்தியாசம் அப்படிங்கிறார். வித்தியாசம்னா என்னன்னா ஒண்ணுத்துல உன்னுன போல தோற்றம். ஒண்ணுத்துல உன்னுன போல தோற்றம்னா என்னன்னா ஒரு கயர் இருக்கு, ரொம்ப இருட்டு அந்தகாரம் இருக்கு, இருட்டுல கொஞ்சமா வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்துக்கு மத்தியில நம்ம அந்த கயிறு இப்படி இப்படி விளைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்ததும் பாம்பு தான் இருக்கோ அப்படின்னு நினைச்சுண்டு நமக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போய் விளவெடுத்து போய் பயந்து போய் கட்டை எங்க குச்சி எங்கன்னு பக்கத்துல தேடி இப்படிலாம் வரது போல ஒருத்தர் ஒரு சின்ன லைட் எடுத்துட்டு வந்தா. எடுத்துன்னு வந்து அந்த கயத்துக்கு முன்னாடி நீட்டும் பொழுது பார்த்தா அடடே கயிறு. அப்ப இப்ப இதுக்கு முன்னாடி பாம்பு பார்த்தாரு, இவருக்கு பயம் வந்ததே, இவருக்கு வேர்த்து போச்சு, அதெல்லாம் பொய்யானதெல்லாம் சத்தியம்தான். ஆனா அதெல்லாம் இது கயறுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான். எப்ப இவருக்கு கயறுன்னு தெரிஞ்சு போயிடுத்தோ அப்ப அவர் பார்த்த பாம்பு அங்க வாஸ்தவத்துல இல்லைன்னு தெரியாது. அப்ப சாதாரண கயிறு மேல ஒரு அந்தகாரம், ஒரு இருட்டு, அறகுறையான இருட்டு ஒண்ணு ஆரோபமா இருக்கிறதுனால, அந்த ஒரு சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சிருக்கிறதுனால அந்த கயிறே நமக்கு பாம்பு போல ஒண்ணுன மாதிரி தோற்றம் தருது. அது போல இந்த பரபிரமம் தான் வாஸ்தவமா சத்தியமா இருந்தாலும் கூட அதற்கு மேல இந்த ஜகத்து பரபிரமத்தினுடைய சத்தியத்தை கடன் வாங்கிட்டு தான் சத்தியம் போல காட்டுறது. அப்ப அப்படி ஒரு சத்தியமா அந்த பரபிரம்மம் தன்னுடைய சத்தியத்தினால மித்யா அப்படி சத்தியவத் பிரதீயத்தை, மித்யா சர்க்கா அப்படி சத்தியவத் பிரதீயத்தைங்கிறார். வாஸ்தவத்துல இல்லை அப்படிங்கிறத கூட சத்தியம் போல தோன்றாற்படி பண்ணக்கூடிய ஒரு சத்தியம். அப்படி எந்த ஒரு பரம்பொருள் பரம் சத்தியமா இருக்கோ, எந்த ஒரு பரம்பொருள் இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் இவைகளுக்கு காரணமா இருக்கும், இவைகளுக்கு காரணமா இருந்த போதிலும் இவைகளிடத்திலிருந்து தனித்து எந்த ஒரு பரம்பொருள் இருக்கும். ஏன்னா நம் பொதுவா ஒரு விஷயம் பார்க்கறது உண்டு, ஒரு பெரிய ஆலமரத்துக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ விதை காரணம். ஆழ விதை காரணமா இருக்கு. அதே விதை காரணமான விதை அது அங்குரிச்சு அப்புறம் ஒரு செடியா வளர்ந்து அந்த செடி ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெரிய மரமானதுக்கு அப்புறம் அந்த விதை எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா அந்த விதை இருக்காது. விதை அழிஞ்சுதான் மரம் உண்டாகிறது. விதை இருக்கும் பொழுதே மரம் உண்டாகிறது கிடையாது, விதை அழிஞ்சுதான் மரம் உண்டாகிறது. அப்ப காரணம் அழிஞ்சுதான் காரியம் தோன்றுறதுங்கிறச்சே இந்த பரம்பொருளிடத்திலே தானே இந்த ஜகத்து தோன்றித்துன்னு சொன்னேன். இந்த பரம்பொருள் தானே இந்த ஜகத்துக்கு காரணம்னு சொன்னேன். இந்த ஜகத்து உண்டாயிட்டே பரம்பொருள் இல்லையான்னா அதுதான் இந்த பரம்பொருளை பத்தி சொல்றார். இந்த ஜகத்து இருக்கும் பொழுதும் கூட இது தனித்து இருக்கு. காரியமான ஜகத்து காரணம், இந்த காரணமான இந்த பரம்பொருள் காரியமான ஜகத்திலேருந்து தனித்தும் இருக்கு. அதே சமயத்துல சத்தையோ அந்த ஜகத்துல சத்தாரூபமா அது கூட அனுவர்த்திச்சும் இருக்கு அப்படிங்கிற. எப்படி இது அணுவிருத்தி வியாவிருத்திங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இதை நமக்கு புரிய வைக்கிறார். இப்படி ஒரு தங்கம், நாம ஒரு தங்க கடைக்கு போறோம், ஒரு காசு கடைக்கு போய் ஒரு நகை கடைக்கு போய் நாம் ஒரு தங்க நெக்லஸ் ஆர்டர் பண்றோம். தங்க நெக்லஸை அங்க போய் பார்க்கிறோம். பார்த்தா அந்த நெக்லஸனுடைய டிசைனை பார்க்கிறோம். அந்த டிசைன் இது ஒரு மாதிரி டிசைனா இருக்கு, இந்த டிசைன் பிடிக்கல. ஒரு காப்பி கொட்டை மாதிரி ஒரு டிசைன் காட்டுறோம், இந்த டிசைன் பிடிக்கல. காசி மாலை மாதிரின்னு ஒரு டிசைனை காட்டுறோம், அந்த டிசைன் பிடிக்கல. அப்படின்னு அப்படியே பார்த்து கடைசியில் ஒரு டிசைன் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். இப்ப இதுல ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும். இந்த தங்கம் தானே இவன் இந்த தங்க நகையா ஆயிருக்கு, இந்த தங்கம் தானே இந்த தங்க நகையா ஆயிருக்கு. இந்த தங்க நகையில நாம் தங்கத்தை பார்த்தோமா நகையை பார்த்தோமா? நாம் நகையை தான் பார்த்தோம். அதுக்கு அனுகுணமா தங்கமும் உள்ள இருந்துட்டே இருக்கு. ஆனா நமக்கு அந்த தங்கம் பிரத்யட்சமா தெரியல. பிரத்யட்சமா தெரிஞ்சா கூட நம்ம அந்த டிசைன்ல நாம எவ்வளவு தூரம் கவனத்தை கொடுத்தோமோ அத்தனை தூரம் அந்த தங்கத்துல நாம கவனத்தை கொடுக்கல. இதே ஒரு திருடன் தான் மொத்தமா பார்த்தா இந்த நகை கடையில நிறைய நகை இருந்தது, எல்லாம் தங்க நகைன்னு அள்ளி போட்டுட்டான். அப்ப டிசைனை பார்க்கும் பொழுது நமக்கு நகை மனசுல, தங்கங்கிறது மனசுல அடிமனசுல இருந்தாலும் கூட அதுல அவ்வளவா நமக்கு கவனம் இருக்கிறது இல்லை. ஆனா தங்கன்னு பார்க்கும் பொழுது டிசைன்ல திருடனுக்கு கவனம் இல்லை. இது எப்படி இருக்குன்னா சத்தேன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, எல்லா விஷயத்திலையும் இந்த சத்தை அனுவர்த்திச்சுட்டே இருக்கு.
இந்த சத்தை அனுவர்த்திச்சு இருக்கிறதுனால தான் இந்த ஜகம் நமக்கு தெரியுது. எதெல்லாம் அதனுடைய இந்த பரபிரமத்தினுடைய சத்தை எதுக்குள்ளெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கு. எதுகிட்ட அந்த பரபிரமத்தினுடைய சத்தை இல்லையோ அது இல்லை அப்படிங்கிறார். அப்ப இந்த தங்கத்து நகையில தங்கம் அனுவர்த்திச்சிருக்கு. தங்க நகையில அனுவர்த்திச்ச தங்கம் தனியா இருந்துட்டும் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்ப தங்க நகைய வேண்டாம், இந்த நகை நமக்கு வேண்டான்னு உருக்கிட்டோம் அப்படின்னுட்டா, தங்க நகை உருக்கினதோடு தங்கம் போயிடுத்தான்னா தங்கம் காரணமான தங்கம் இருந்துட்டே இருக்கு. நகைங்கிற ஒரு ஷேப் தான் அதை விட்டு போச்சே தவிர்த்து காரியமான அந்த நகை தான், நகைங்கிற ஒரு ஆகிருதி என்ன உண்டோ அதுதான் போச்சே தவிர்த்து காரணமான தங்கம் அழியல, அது இருந்துட்டே இருக்கு. அதே போல எப்ப ஒரு கட்டம் அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு பானைன்னு எடுத்துட்டாலும் கூட இந்த பானையை நம்ம ஒரு ஷேப்ல பண்றோம். மண்ணைத்தான் நம்ம பானையை ஒரு ஷேப்பா பண்றோம். அப்ப இந்த பானை இவ்வளவு நாள் இருக்கு, இவ்வளவு நாள் நம்ம உபயோகப்படுத்தினோம், ஒரு நாள் உண்டாச்சு, ஒரு நாள் உபயோகப்படுத்தினோம், ஒரு நாள் அழிஞ்சும் போயிடுச்சு. அழிஞ்சு போன பானை கடைசியில இனிமே அது இல்லவே இல்லைன்னு ஆயிடுத்தானா காரியமானது திருப்பியும் காரணத்துக்குள்ள ஒடுங்கிடுத்தே தவிர்த்து காரணம் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியறது இல்லையா? அப்ப என்ன விஷயம் இதுல இருந்து நமக்கு புரியறதுன்னா, காரியத்திலிருந்து காரணத்திலிருந்து இந்த காரியம் உண்டாச்சு, காரியமான ஜகத்து உண்டாச்சு. ஆனா இந்த ஜகத்துக்குள்ள சத்ரூபியா பகவான் அனுவர்த்திச்சும் இருக்கான், இதை காட்டிலும் தனித்தும் இருந்துட்டு இருக்கான். அப்ப அப்பேற்பட்டவன், ஏற்பட்ட பரம்பொருள் இப்படி சொல்லியா எடுத்து அவர் சர்வஜன், சர்வசக்தன், சர்வாந்தர்யாமி, சர்வ நியாமகன்னு அவருடைய பெருமை. சர்வஜன் அப்படின்னு சொன்னான், எல்லாத்த காட்டிலும் தனியா இருக்கான், தனித்து இருக்கான். அப்ப அவர் சர்வஜன்னு சொல்லிட்டோம். சர்வஜன்னு சொன்னது ஒரு சந்தேகம் வந்துடுறது நமக்கு. சர்வஜன்னு சொன்னேன், இவர் தான் காரணமா இருக்காருன்னு சொன்னேன். நாங்க அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை மாயின்னு சொல்லலாம், பிரகிருத்தின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா உடனே சொல்றார், அப்பா நான் தான் சர்வஜன்னு சொன்னேனே, பிரகிருதிக்கு சர்வஜத்துவமே கிடையாது, அது ஜடமாச்சு. சரி பிரகிருத்தின்னு வேண்டாம், அதாவது விசிஷ்டமான ஜீவன் சர்வசக்தன் அப்படின்னு சொன்னதுனால விசிஷ்டமான ஜீவன் சொல்லலாம். விசிஷ்டமான ஜீவன் சொன்னாலும் கூட அவர் சொல்றார், விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், அகஸ்தியர் முதலிய பெரியவர்கள்லாம் கூட தபசு பண்ணி தானே அதை சம்பாதிச்சுண்டா, இதுக்கோ ஸ்வதசித்தமான அந்த சக்தி இருக்கு. சரி தபசு பண்ணி சம்பாதிச்சுன்றது இல்லை, இதுக்கு ஸ்வதசித்தம்னு சொன்னா அப்ப பிரம்மான்னு சொல்லலாமா? ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதபதிரேக ஆசீத் அப்படின்னு வேதம் சொல்றது. ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லலாமான்னா ஹிரண்ய கர்ப்பனுக்கு கூட இந்த ஞானம் ஸ்வதசித்தமான ஞானம் கிடையாது. அவருக்கும் கூட தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே, பிரம்மாக்கும் கூட அந்த ஞானத்தை ஒருத்தர் கொடுத்தார். பிரம்மாவுக்கு ஞானம் கொடுத்தாருன்னதும், பிரம்மா ஒரு பாடசாலையில போய் நாராயண வேத பாடசாலைன்னு பாடசாலைக்கு பேர், அங்க போய் உட்காந்துட்டு படிச்சாராம். அவருக்கு எப்படி கொடுத்தாருன்னா ஹிருதாய டிரான்ஸ்பர் பண்ணினாராம் தன்னிடத்திலேருந்து. பிரச்சோதிதாயேன புரா சரஸ்வதி விதன்வதாதஸ்ய சதீம் ஸ்மிருதிம் ஹிருதி ஸ்வலக்ஷணா பிராதுரபூத்கிராஸ்யதா சமே ரிஷீனாம் ரிஷப பிரசீததாம் அப்படின்னு அவர் பிரச்சோதனம் தூண்டினாராம். உள்ளேந்து இந்த ஞானம் உண்டாகட்டும் பிரம்மாவுக்குன்னு அப்படி பிரச்சோதனம் பண்ணினதுமே அந்த ஞானம் வந்துடுத்து. அப்படி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்துட்டு இந்த ஜகத்து சிருஷ்டி ஸ்திதி லயம் இவை எல்லாத்துக்கும் எந்த ஒரு பரம்பொருள் காரணமா இருக்கோ, எந்த பரம்பொருளுடைய ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்தமா இருக்கோ, அப்பேற்பட்ட பரம்பொருளை தியானம் பண்றேன் அப்படின்னு தொடங்கி இந்த பாகவதம் எதனுடைய மேன்மையை சொல்றது அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்தினால சொன்னார். அடுத்தது இந்த பாகவதத்தினுடைய மேன்மையே இரண்டாவது ஸ்லோகத்தினால சொல்றார். தர்ம புரோஜிதகைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி சுஷ்ரூஷுபிஸ்தக்ஷணாத். அடுத்தது பாகவதத்தினுடைய மேன்மை எடுத்து சொல்றார். தர்ம புரோஜிதகைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம். இந்த பாகவதம்ங்கிறது பாகவத தர்மம் என்ன உண்டு, இது எப்பேற்பட்டதுன்னா
திருட்டுத்தனம் இல்லாத ஒரு தர்மம் அப்படிங்கிற. என்னது திருட்டுத்தனம்னா, எது அகங்கார அபிமானம் உடையதா இருக்கோ அதுதான் திருட்டுத்தனம். அப்பேற்பட்ட அகங்கார அபிமானங்கள் இல்லாத ஒரு தர்மம். எல்லாருக்கும் இந்த தர்மத்துல இடம் உண்டு. யாருமே பாகவத தர்மத்துக்குள்ளே பிரவேசம், இன்னார் தான் பிரவேசிக்கலாம், இன்னார் பிரவேசிக்க கூடாதுன்னு கிடையாது. பாகவத தர்மங்கிறது பகவன் நாமா. அஜாமிலோபி அகாத்தாமேங்கிறார். அஜாமிலன் அந்த பகவன் நாமாவை சொல்லிதானே வைகுண்டத்தை அடைஞ்சான். ஏன் ஆதி மூலமேனு கதறி கஜேந்திரன் அடைஞ்சுட்டான். இப்படி மனிதன் மிருகம்ங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே பாகவத தர்மத்துக்குள்ள பிரவேசம் உண்டு. ராட்சச அசுர பேதங்கள்லாம் கூட கிடையாது. ராட்சசன் தானே விபீஷணன். அவரும் பாகவதன் பரம பாகவதோத்தமனாச்சே. இன்னைக்கும் பாகவதால ஸ்மரிச்சோம்னா விபீஷணனையும் ஸ்மரிக்கணும். அசுரன் தானே பிரஹ்லாதன். பாகவதா அக்ரகண்யன். பாகவதான நினைச்சோம்தான் நினைக்கணும்னு நினைச்சோம்னாலே முதல்ல நினைக்கிறது பிரஹ்லாதன் தானே. பிரஹ்லாதனை தானே முதல்ல நினைக்கிறோம். அப்ப பிரஹ்லாதன் அசுரன். அசுரனுக்கும் இந்த பாகவத தர்மத்துல இடம் உண்டு. ராட்சசனான விபீஷணனுக்கும் இடம் உண்டு. குரங்கான சுக்ரீவன் ஆஞ்சநேயர் இவெல்லாம் வானர ஜாதி தானே. அவளும் இந்த பாகவத தர்மத்துக்குள்ளதான் இருக்கா. ரிக்ஷன் கரடி ஜாதி தானே. ஜாம்பவான், ஜாம்பவானும் பாகவத தர்மம், பாகவதர். அஜாமினன் பதிதன், பதிதனுக்கும் பாகவத தர்மத்துக்குள்ள இடம் உண்டு. எல்லாருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம். தர்மத்துல என்ன ஒரு விஷயம்னா மத்சரம். நிர்மத்சரானாம் சதாம் வேத்யம். இந்த தர்மத்தை யாரால புரிஞ்சுக்க முடியுங்கிறார். இந்த தர்மத்தை யாரால புரிஞ்சுக்க, யாரால இதை தெரிஞ்சுக்க முடியும்னா நிர்மத்சரானாம் சதாம் வேத்யம். யாருக்கு உள்ள மத்சரங்கிற தோஷமே இல்லையோ அப்பேற்பட்ட சாதுக்கள் சதாம் வேத்யம். சாதுக்களால மாத்திரம்தான் இந்த தர்மத்தை புரிஞ்சுக்க முடியும். வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. வேற யாருக்கும் புலப்படவும் படாது. நிர்மத்சரானாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம். என்ன சொல்றாங்க? சிவதம்னு கடைசியா தர்மத்துல இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பாகவத தர்மத்துல இருக்கிறது எனக்கு என்ன பிரயோஜனம் சார்? எனக்கு என்ன பிரயோஜனம் சுவாமின்னா சிவதம். மங்களத்தை கொடுக்கும்பா. நம்ம எல்லாரும் சாந்தி மங்களம் சிவம் அதுதானே வேணுங்கிறோம். அது கிடைக்காததுனால தானே இந்த சம்சாரத்துல தவிக்கிறோம். அப்படி சம்சாரத்துல தவிக்கிற நமக்கு சாந்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம், சாந்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் சிவம். மங்களத்தை கொடுக்கக்கூடிய தர்மம் சிவதம் தாபத்ரயோன்மூலனம். இந்த மங்களத்தை நான் வேற ஏதாவது பண்ணி அனுபவிச்சுக்கிறேன். இந்த மங்களங்கிறதுனா என்னென்ன? தாபத்ரயோன்மூலனம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்ங்கிற 3 விதமான தாபங்கள்லேருந்தும் நம்மளை காப்பாற்றுறது. மேல சொல்றா, இந்த பாகவத தர்மத்தை காட்டிலும் சுலபமான ஒரு தர்மம் உலகத்துல கிடையவே கிடையாது. சுலபமான தர்மம்ங்கிறச்சு பலன் கிடைக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்குமோ. நான் ரொம்ப ஈஸியா ஈஸியா ஒரு காரியம் பண்ணணும்னா அதுக்கு பலன் ரொம்ப குறைச்சலா இருக்குங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டு இல்லையா? இப்ப பலன் குறைச்சலோ அப்படின்னு நினைச்சுட்டா யோக யாகாதிகள் எல்லாம் பண்ணி எந்த ஒரு பரம்பொருள் இன்னும் கிடைக்கலன்னு தவிச்சுட்டு இருக்காளோ, தவிச்சுட்டு இருக்கிறபடியே இருக்கட்டும். பாகவத தர்மத்துல இருக்கிறவா பார்த்துண்டபடியே போயிடுவா. அப்ப ரொம்ப சுலபமான தர்மம், ஆனா பலனோ ரொம்ப பெருசு. வேறுபட்ட பலன்னா சத்யோ ஹிருத்யவருத்தியதே. பாகவத தர்மம்னா பகவத்கதா சிரவணம் தானே. நீ சொல்றார் பகவத்கதா சிரவணம்ங்கிறது உட்கார்ந்து நீங்க போய் பாகவதம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு வந்து 2 நேரம் பாகவத பிரவச்சனத்துல உட்கார்ந்து அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்டுட்டு அவரும் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பகவான் இவனுடைய ஹிருதயத்துல போலாமா வேண்டாமா, அவன் ஹிருதயம் கல்மசமா இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் பார்க்கறதே கிடையாது. எப்ப பகவான் உள்ள வரான் அப்படின்னு சொல்றாருன்னா சுஸ்ரூஷுபிஹி தட்சணாத். கேட்கிறவா ஹிருதயத்துல வரான்னு கூட சொல்லல, கேட்கணும்னு நினைக்கிறவா ஹிருதயத்துக்குள்ளேயே வந்துடுறான். அப்படின்னா பாகவத தர்மங்கிறது எப்படி சுலபமா பகவானை நம்ம இடத்துல கொண்டு வந்து கொடுத்துடுறது. அப்ப அப்படி கேட்கணும், பகவத்குணத்தை கேட்கணும்னு நினைக்கிறவாளுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே வந்துடுறான்.
ஞான மார்க்கம் என்ன ஒண்ணு நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறதோ, என்ன ஒரு பகவானை சம்பாதிச்சு கொடுக்கிறதோ, யோக மார்க்கம் என்ன ஒரு பகவானை நமக்கு கொடுக்கிறதோ, கர்ம மார்க்கம் என்னென்ன ஒரு நமக்கு பகவான நம்ம இடத்துல நமக்கு சித்த சுத்தியை ஏற்படுத்தி தத்வாரா பகவான் அடையறதுக்கான ஒரு வழியை காட்டுறதோ, இதெல்லாத்தையும் காட்டிலும், உபாசனா மார்க்கத்தை காட்டிலும் இந்த பாகவத தர்மம்ங்கிறது நமக்கு ரொம்ப சுலபமா பகவானை கொடுத்துடும். சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹிருத்யவருத்யதே அத்ர கிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தட்சணாத். அப்ப பகவான் அப்படி சத்யோ ஹிருத்யவருத்யதேன்னு உள்ள வந்துட்டான்னா என்ன ஆகும்னா, அவனுடைய பட்டு பீதாம்பரத்தினால நம்ம ஹிருதயத்துல யார் உட்காந்தாலும் நமக்கே ஒரு வழக்கம், எங்கேயாவது உட்காந்தோம்னா துணியால ஒரு தட்டு தட்டிட்டு அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துடுவோம். அதுபோல அவனுடைய பட்டு பீதாம்பரத்தினால நம்ம மனசுல ஒரு தட்டு தட்டினாலும் அத்தனை கிளேசமும் போயிடுறது, அத்தனை கல்மஷமும் போயிடுறது. அப்படி அந்த கல்மஷம் எல்லாம் போயிடுத்துனா சுத்தமா ஆயிடுறது, குழந்தை போல ஆயிடுறது ஹிருதயம். என்ன நாம் பண்ணணும், இந்த பகவானிடத்துல அத்தனையும் ஒப்படைச்சுட்டு நம்மளுடைய பொறுப்பை பூரா பகவானிடத்திலேயோ குருநாதருடைய சரணத்திலேயோ ஒப்படைச்சிடும். ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளுடைய கதை நிம்மதியா போயிடும். நாம் எதனால கஷ்டப்படுறோம்னா, நம்மளுடைய ஒரு வாழ்க்கைக்கு நம்மத்தான் இனிமே நம்மளை முன்னேற்றிக்கணும். நம்ம சம்பாதிச்சாதான் நமக்கு ஆகாரம், எல்லாம் நம்ம பண்ணினாதான் நம்ம பழைக்க முடியும். இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம். நம்ம ஏதாவது குழந்தைய கவனிச்சோம்னா, இந்த குழந்தைகள் எதுக்குமே கஷ்டப்படுறதே கிடையாது. பாலஸ்தாவத் கிரீடா சக்தகான்னு ஜாலியா விளையாடிட்டே இருக்கா. ஏன்னா இவனுக்கு பசிக்கும்னு இவன் அம்மா கஷ்டப்பட்டு இருக்கா. இவன் ஸ்கூலுக்கு போனவே படிக்கணுமேன்னு இவன் அப்பா கஷ்டப்படுறா. இவாளுக்கு என்ன ஆகாரம் வேணுமோ அந்த ஆகாரத்தை கொண்டு வரணுமே, அதுக்கான பண செலவு வேணுமே அப்படின்னு அந்த பணம் கொண்டு வரதுக்கு அவன் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருக்கா. தன்னுடைய அத்தனையும் நான் அப்பா அம்மா பார்த்துப்பா, நமக்கு என்னன்னு அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கு இல்லையா. அது போல இந்த பாகவத தர்மமே என்னன்னா, பகவானிடத்துல மொத்தமா குருநாதருடைய சரணத்துல மொத்தமா நம்ம ஒப்படைச்சுட்டோம். குருநாதரை பார்த்து பாரு நமக்கு என்னன்னு நிம்மதியா என்ன பண்ணிட்டு இருக்கணும். குருநாதர் நமக்கு என்ன விதிச்சிருக்காரோ, குருநாதர் இதை பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல எந்த ஒரு அபிமானமும் இல்லாம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம இப்படி இருந்துட்டோம்னா பகவான் ஹிருதயத்துல அப்படி உட்கார்ந்து மினுக்குன்னு சிரிக்கிறான். அப்ப நம்மளுடைய சர்வ கல்மஷங்களும் தீர்ந்து பவித்திரமா ஆயிடுறோம். நம்மளை பவித்திரமா படி கிருஷ்ண சரணத்துல சேர்க்கக்கூடிய ஒரு தர்மம் பாகவத தர்மம் அப்படின்னு இந்த பாகவதத்தினுடைய ஒரு ஏற்றத்தை எடுத்து சொன்னார். மேலே சொல்றார், வேதத்தை காட்டிலும் இந்த பாகவதம் சிறந்ததுன்னா, வேதத்தை காட்டிலும் பாகவதம் சிறந்ததுன்னு சொல்லிட்டா ஒரு அபராதம் வந்து விடுறது. என்ன அபராதம்? வேதத்தை இறக்கி பேசி விடலாமா யாராவது? வேதம் பகவானுடைய ஸ்வயம் மூச்சு அப்படின்னு சொல்றோம், பகவானுடைய அறிவுன்னு வேதத்தை சொல்றோம். அந்த அறிவு பகவானுடைய பிராணம் மூச்சு காற்றா இருக்கக்கூடிய வேதத்தை இறக்கி பேசிட்டோம்னா அதுக்கு சொல்றார், ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு பழம் காய்ச்சிருக்கு, நன்னா கணிஞ்சி தித்திக்கிறது அந்த பழம். அந்த பழம் ரொம்ப டேஸ்ட் சார் அப்படின்னு சொல்றது, அந்த மரத்தை நாம் குறைத்து பேசுறதா ஆயிடுமோ? ஆகாது. ஏன்னாக்க அந்த மரத்தினுடைய பழம் தானே அது. அதுபோல வேதத்தினுடைய சாரமாவே பாகவதம் இருக்கிறதுனால பாகவதம் வேதத்தை காட்டிலும் நமக்கு ஸ்ரேயச பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றதுனால வேதத்தை இறக்கி சொன்ன போல ஆகாது. அது சொல்றார், நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் எப்படி இருக்குன்னா, வேதத்தினுடைய உச்சியில நன்னா கணிஞ்சு தொங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு பழமா. அவேற்பட்ட பழம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம்னு, அந்த பழத்தை ஒரு கிளி வந்து கொத்தி அதனுடைய ரசத்தெல்லாத்தையும் எடுத்து பரம்பரை 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 பரம்பரையா நம் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அது சொல்றார், ஸ்ரீ நாராயண பத்ர பத்மகலிதாயா பிரம்மலோகே நுதா விஹினா பாணி முனீந்திர மோனி பதிதாயா வியாசமார்கங்கதா பீதா ஸ்ரீ சுகயோகினா
திரிபுவனம் யா பாவயந்தி முதா கங்கா பாகவதி கதா ஜெயதுமே ஜிஹ்வா மஹி பிராங்கணே. பாகவதத்தை கங்கைன்னு வர்ணிக்கிறார் ஸ்ரீ அண்ணா. இது ஒரு பரம்பரையை சொல்றதுனால முதல்ல பிரம்மா இடத்துல இருந்து நாரதர், நாரதர் இடத்துல இருந்து வியாசர், வியாசர் இடத்துல இருந்து சுகர், சுகர் இடத்துல இருந்து பரீட்சித்து, அந்த சபையில் இருக்கக்கூடிய சூதர் இடத்துல இருந்து சௌனகாதி மகர்ஷிகள், சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாம் கேட்டு இது பரம்பரையா ஒரு தளத்திலேருந்து இன்னொரு தளம், இன்னொரு தளத்திலேருந்து இன்னொரு தளம், இன்னொரு தளத்திலேருந்து இன்னொரு தளம், இப்படி விழுந்து 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 இன்னைக்கு நம்ம பரியந்தம் குருநாதருடைய கிருபையில நாம் கேட்டு இருக்கோமே பாகவதம். நம் வாக்குலையும் சொல்ல கிடைக்கிறதே. எப்பேற்பட்டதுன்னா இது எங்க இருக்குன்னு வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதில் இன்கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடையப்பனை ஒப்பவர் இல்லாதர்கள் வாழும் மாட மாமயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே. திருமங்காழ்வார் பாசுரம் திருவள்ளிக்கேணி சொல்றார். வேதத்தை வேதத்தின் சுவை பயனை, வேதத்தின் சுவை பயன். பாகவதமும் பகவானும் வேற இல்லைன்னு சொல்லிடுது. பார்த்தசாரதியே சொல்லக்கூடிய பாசுரம் தான். ஆனா நிகமகல்பதரோர் கலிதம் பலங்கிற இந்த ஸ்லோகத்துக்கு அனுகுணமாவே அமைஞ்சிருக்கு. வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதில் கனியை, கோதில் இன்கனியைன்னு பாடினார். ரொம்ப டேஸ்டான பழம். டேஸ்டான பழம்னாலே நாம் என்ன சொல்லுவோம்னா கிளி கொத்தின பழம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவோம். இன்னொரு அழகு இதுக்கு சொல்றார். கோதில் இன்கனியை, கோதி இல்லாத பழமா, நாறு சக்கை இதெல்லாம் இல்லை, கொட்டை இதெல்லாம் இல்லாத பழமா இதை கொண்டாடுறார். எது கோது அப்படின்னு விட்டா அது சொல்றார் ஊத்துக்காடு வெங்கட கவி. அழகான மாமரை தருமேலே இது ஆருக்கும் அரிதான தன்மையாலே முழுமோன பொருளுக்கு இதை போலே முன் செய்த தீவினை எனும் பாவம் எனும் கோதில்லாத, முன் செய்த தீவினை எனும் நார் இல்லாத, முன் செய்த தீவினைங்கிற நார் இல்லாதது, மூண்டிடும் பாவமெனும் வண்டு துளைக்காத பழமோ 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 பழம், பவபயமெனும் ஒரு இருளை கெடுத்த சுகமுனி எனும் கிளி கொத்தி கொடுத்த பழமோ 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 பழம், பாகவத பழமோ அப்படின்னு பாடுறார் இல்லையா. ஒரு கூவி விற்கிறார். பழமோ பழமோ பழம்ங்கிறார். எப்பேற்பட்ட பழம். நாமெல்லாம் பழம் விற்கிறச்சே பார்த்துருக்கோம் இல்லையா. அது மல்கோவா மாம்பழம் சார். அதுவும் இப்பெல்லாம் விற்கிறார். தோட்டத்திலே விளைஞ்சது சார், மருந்து போடாம வந்தது சார் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல அவர் விற்கிறார். இது அழகான மாமரை தருமேலே. எங்க இருக்கு இந்த பழம்? எங்க இருந்து கிடைச்சு தெரியுமா? வேதம் அப்படிங்கிற விருட்சம், கல்பக விருட்சம். சாதாரண மரம் கிடையாதுப்பா. எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது. கல்பக விருட்சம்னா என்னன்னு நேற்றுக்கு பார்த்தோம். சிந்தாமணி லோகசுகம் சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம் அப்படின்னு ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா. எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது வேதம். அந்த வேதத்தினுடைய சாரமா இத்தனை நாள் வேதம் இருந்து 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 பூத்து கனிஞ்சு, பூத்து காயாய் கனிஞ்ச பழமா பெருக்கு. அழகான மாமரை தருமேலே இது ஆருக்கும் அரிதான தன்மையாலே சொல்றார். ஏகம், ஒரே ஒரு விஷயம். இது மாத்திரம்தான் நமக்கு பகவானை காட்டக்கூடியதுக்கு ஒரே ஒரு வழி. முழுமான பொருளுக்கு இதை போலே முன் செய்த தீவினையனும் நார் இல்லாத மூண்டிடும் பாவமெனும் வண்டு துளைக்காத பழமோ 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 பழம் அப்படி விற்கிறார் இந்த பாகவத பழத்தை நமக்கா. அப்படி நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதம். அப்ப கிளி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸ்ரீ சுகர் அப்படிங்கிற கிளி வந்து
இந்த பழத்தை கொத்தி, சுகமெனும் கிளி கொத்தி கொடுத்த பழமோ அப்படின்னு பாருங்க. அந்த பழம், அந்த கிளி வந்து அந்த பழத்தை கொத்தி அதை ஆஸ்வாதனம் பண்றது, அது ரசிக்கிறது, அந்த கிளி ரசிக்கிறது, அப்படி தட்டி பார்க்கறது. ஆஹா, எப்படி இருக்கு இந்த பழம், எப்படி இருக்கு இந்த பழம், இது எல்லாருக்கும் கிடைக்கணுமே, நாம மாத்திரம் ரசிச்சா போருமா, எல்லாருக்கும் இது கிடைக்கிறமே. உடனே அந்த பழத்தை எடுத்துட்டு யாரு கேட்பா யாருக்கு இந்த பழத்தை கொடுக்கலாம், விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆசையா யாரு கேட்கிறாளோ அவளுக்கு கொடுத்தோம். சுகமுகாதமிருத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம். ஒரு பதம் போட்டார், ரசமாலயம். ரொம்ப அழகான பதம். பாகவதம் எல்லா ரசத்துக்கும் இருப்பிடமா இருக்கு. பக்தி ரசம் பிரதானம், பக்தி ரசம் மாத்திரமான அத்தனை ரசமும் பாகவதத்துல இருக்கு. அத்தனை ரசத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தார் போல பக்தி ரசம் கலந்த ரசமயமான ரசமாலயம். முகுரகோ ரசிகாகா புவி பாவுகா பிபத்தழங்கிறார். குடிங்கோ, பழத்தை குடிங்கோன்னா ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம். இது பிபத்தங்கிறதுனால ரசமா இருக்கு, ஆனா ரசமா இருந்தா வழிஞ்சி விழுந்து கொட்டிடுமேங்கிறதுனால பழமாவும் இருக்கு அப்படிங்கிறார். பழமாவும் ரசமாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பழம். இது எவ்வளவு குடிங்கோன்னா ஒரு வாட்டி மற்றதெல்லாம் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுங்கிறது உண்டு இல்லையா, அது போல இதையும் ஒரு வாட்டி அனுபவிச்சுட்டோங்கிற அர்த்தம் இல்லாம ஆலயம் பிபத, இதுவே ரசத்துக்கு ஆலயமா இருக்கு, ரசத்துக்கு ஒரு இருப்பிடமா இருக்குங்கிறத மாத்திரம் இல்லாம உனக்கு லயம். என்னைக்கு எப்ப வைகுண்டம் போவோம் எப்ப கோலோகம் கிடைக்கும் அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். இருக்கிற வரைக்கும் பாகவதம் கிடைச்சிருக்கு. பாகவதத்தை படிச்சுட்டு நிம்மதியா இங்க இருப்போம். ஒரு கால் நம்மள பகவான் கூட்டுக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னுட்டா அவன் கூட்டுக்கட்டும், கூட்டதுக்கு அப்புறம் அங்க போய் கோலோகத்துல உட்கார்ந்து படிக்கலாம். ஆலயம் பிபத, இருக்கிற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறார். அதுதானே மீராபாய் பாடுறார், அப்பனே மந்திர் மே பைட்டு பைட்டு கர கீதா பாகவத் வாச்சோங்கி. எங்கேயும் போக வேண்டாம், இந்த சமயத்துல உட்கார்ந்துட்டே ஆத்திலேயே உட்கார்ந்துட்டபடி ஸ்ரீசுக உவாச்ச கோப்ய ஊச்சுஹு பீஷ்ம உவாச்ச இதிமதிருபகல்பிதா வித்ருஷ்ணா. படிக்கும் பொழுதே பீஷ்ம உவாச்சன்னு சொல்லிட்டா பீஷ்மர் பேசுறார், ஸ்ரீசுக உவாச்சன சுகர் பேசுறார், பகவான் வாச்சனா கிருஷ்ணன் பேசுறான். இப்படி எல்லா பாகவதாலும் பெருமாள் முதற்கொண்டு நம்மள்கிட்ட நம்ம ஆத்திலேயே நம்மளோட வந்து பேசும்போது வேற எங்க போய் வேற என்ன பண்ணணும். அதுதான் ஆலயம் பிபத. அது யார் வந்து குடிங்கள்னு சொல்றாருன்னா ரசிகாஹா புவி பாவுகாஹா, ரசிகர்களே வாருங்கள்னு கூப்பிடுறோம். ரசிகர்கள் அப்படின்னுட்டா ரசம் தெரிஞ்சவா ரசிகர்கள். யார் யாருக்கு? இது ஸ்ருங்கார ரசம், இது ரௌத்ர ரசம், இது பீபத்சம், இது பயானகம் அப்படின்னு ரசங்கள்லயே பல ரசம் உண்டு. நவரசம் அப்படின்னு நாமளே சொல்றது உண்டு. அப்படி இந்த நவரசம் தெரிந்தவர்கள் ரசிகர்கள். அவ வந்து இந்த பாகவதத்தை பார்த்தா இந்த பாகவதத்துல அத்தனை ரசம் இருக்கு, ரசத்தை தெரிஞ்சவா மாத்திரம் வேண்டாம் எங்களுக்கு. வேற யாரு வேணும்னா ரசிகர்களாகவும் இருக்கணும், பாவுக்கர்களாகவும் இருக்கணும். ஏன்னா ரசிகர்களுக்கு இந்த ரசம் இருக்குன்னு தெரிஞ்சிடும் போயிடுவா. பாவுக்கர்கள் எப்படி இருப்பான்னா திருப்பி 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 அதை ஆஸ்வாதனம் பண்ணிட்டே இருப்பான். இந்த குழந்தைக்கு வாக்குல தேனை வச்சோம்னாக்க அது அப்படியே நாக்கு அப்படி தட்டி பார்க்கும். அப்படி பண்ணி பார்த்ததுனாக்க அதுக்கு நாக்குல இனிக்கும். இனிச்சதும் என்ன ஆகும்னா திருப்பியும் அந்த இனிப்பு நாக்குல தெரியறதோன்னு திருப்பி திருப்பி நாக்கு அப்படி தட்டி தட்டி பார்க்குமா. அதுபோல இந்த பாகவதத்தை மறுபடியும் 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 இது படிச்சு போருமா. இது ஏதோ ஒரு தடவை மற்ற கிரந்தங்களை படிக்கிறார் போல பாகவதம் படிச்சுட்டோம், முடிச்சாச்சு. 7 நாள் எடுத்து நாம சங்கீர்த்தனம் மிச்சதரோபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனா தம் நமாமி ஹரிம் பரம் பாடா முடிச்சாச்சு. பாகவதத்தை ஆயிடுமா? அப்படி ஆகிறது இல்லையே. சொல்றாரு பிரம்மன் கிருஷ்ண கதா மாத்வீர் லோகமலாபஹா கோனு திருப்யேத ஸ்ருண்வானஹ ஸ்ருதஜ்ஞோ நித்யநூதனா. மாத்வீஹி, அழகான பதம் போட்டார். மாத்வீஹி இனிப்பானா இருக்கு, அது போரும்னு தோன்றார் போலியே இல்லையே. அப்பேற்பட்ட இந்த பாகவதத்தை ஆலயம் பிபத
முகுரஹோ ரசிகாஹா புவி பாவுகா. பாவுகர்களே வாருங்கள், உங்களுக்காக வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்கோன்னு கொடுக்கிறார் ஸ்ரீ சுகர். அப்படி பாகவதத்தினுடைய பெருமை, அந்த பாகவதம் சொல்லக்கூடிய கண்ணனுடைய பெருமை, பாகவதத்து தர்மத்தினுடைய பெருமைன்னு 3 ஸ்லோகங்களால கொண்டாடினார். சரித்திரத்துக்குள்ள வர நைமிஷே அனிமிஷக்ஷேத்ரே ரிஷய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமபாசதே தயே கதா துமுனயः பிராதர்ஹுதஹுதாக்னயः சத்கிருதம் சூதமாசீனம் வப்ரச்சுரிதமாதராத். நைமிஷே அனிமிஷக்ஷேத்ரே, நைமிஷாரண்யம் அப்படிங்கிற புண்ணியமான க்ஷேத்திரம். நேற்றைய தினமே பார்த்தோம். பெரும்பாலும் அத்தனை புராணங்களுமே அரங்கேறிய இடம். பாகவத ராமாயண மகாபாரதாதி அத்தனை கிரந்தங்களும் அரங்கேறிய க்ஷேத்திரம். இன்றைக்கும் உத்தர பாரதத்துல இந்த க்ஷேத்திரம் இருக்கு. அயோத்தியாவுக்கு மிகவும் அருகாமையில லக்னோ அப்படிங்கிற இந்த தலைநகரிலிருந்து 2 மணி 3 மணி நேரம் சஞ்சாரம் பண்ணி போனோம்னாக்க இந்த அற்புதமான க்ஷேத்திரத்தை பார்க்கலாம். பிரம்மாவனுடைய ஆத்ம சக்கரத்தை பிரம்மா ரிஷிகளுக்காக அப்படி கலப்பினார். அது போய் அதனுடைய நேமி முறிஞ்ச இடம் நைமிஷாரண்யம் என்று நேத்துக்கே பார்த்தோம். அப்பேற்பட்ட அனிமிஷ க்ஷேத்திரம்ங்கிறார். அதனுடைய பெருமையே என்னன்னா, அனிமிஷம் அப்படின்னுட்டா தேவர்கள். இன்னொரு அர்த்தம், அனிமிஷர்களுக்கெல்லாம் அதிபதியான நாராயணன். அந்த அனிமிஷன்னா நாராயணன்னே அர்த்தம். அப்பேற்பட்ட நாராயணனுடைய க்ஷேத்திரம். நம்ம பாரத பூமியிலேயே ஒவ்வொரு விஷயத்தை பகவானா வழிபடுறது உண்டு. நாம் கோவில்ல அர்ச்சாவதாரத்துல பெருமாள் அப்படிங்கிறத பார்க்கறது மாத்திரம் இல்லாம மரங்களுக்குள்ள அஸ்வத்த நாராயணன்னு அஸ்வத்த மரத்தையும் நெல்லி மரத்தையும் நாராயணனா கொண்டாடுறது உண்டு. அதே போல திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மலையே தெய்வமா கொண்டாடுறோம். அதுபோல புஷ்கரம் அப்படிங்கிற ஒரு ஏரி, அந்த ஏரியே நாம் தெய்வமா கொண்டாடுறோம். அதுபோல இந்த நைமிஷாரண்யம் அப்படிங்கிற காடே நாராயண ஸ்வரூபம். 108 திவ்ய தேசங்கள்லையும் ஒரு திவ்ய தேசம் அப்படிங்கிறதுனால அந்த பெருமையும் இந்த நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு உண்டு. அத்தனை ரிஷிகளும் அங்க சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசத, ஸ்வர்காய லோகாய அப்படின்னு நாராயணனையே அடைய வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால 1000 வருஷங்களுக்கு இருக்கக்கூடிய சத்ரம்ங்கிற யாகத்தை ரிஷிகள் அங்கிருந்தபடி பண்ணிட்டு இருக்கார். சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசத தயே கதாது முனயः பிராதர்ஹுதஹுதாக்னயः சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத். ஒரு நாள் காலமே எழுந்து தங்களுடைய அனுஷ்டானம் அக்னிஹோத்ராதி காரியங்கள் எல்லாம் முடிச்ச இந்த சௌனகாதி மகர்ஷிகள் அப்படியே காத்துன்னு இருக்கா. அந்த சமயமா சூதர் அப்படிங்கிற ஒரு பெரியவர், சூத பௌராணிகர்னு நேற்றைய தினமே சொன்னேன். இந்த சூத பௌராணிகர் இந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வரா. பெரும்பாலும் இந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துக்கு இவர் வந்தாலே நிறைய கதை சொல்றதுக்காக தான் இவர் வருவார். இந்த சூதர் அங்கு வரார். சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத். இந்த சூதருக்கு ஒரு அற்புதமான ஆசனத்தை கொடுத்து அவர் அமர்த்தினார். அவர் அமர்த்தி அவரிடத்துல பேச தொடங்கினார். என்ன கேட்கிறார்னா, பா சூதரே, நீ எப்பேற்பட்டவர், உங்களுக்கு தெரியாத புராணங்களே கிடையாது. துவயா கலு புராணானி சேதிஹாசானி சாணக ஆக்யாதான்யப்யதீதானி தர்மசாஸ்திராணி அன்யுத. அத்தனை தர்மசாஸ்திரம் உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுண்டேன்? ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத யானி வேத விதாம் சிரேஷ்டா. வேதவியாசருக்கு வேதங்கள்லாம் தெரிஞ்சவா. உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதம் தெரியும். தத்திர ரிக்வேத தரப்பைலகா சாமகோதேமின் கவின்னு பின்னாடி சொல்லப்படார். வேதத்தை 4ஆ பிரித்தார். ஒவ்வொரு வேதத்தை ஒவ்வொரு மகர்ஷிக்கு கொடுத்து ஒரு வேத பரம்பரையை உண்டு பண்ணினார் வியாசர். அப்படி வேத பரம்பரை அந்தந்த வேதம் தெரிஞ்சவான்னு இருக்கும். ஆனா அத்தனை வேதத்தையும் தனக்குள்ள வச்சுண்டு அந்த வேதத்தை 4ஆ விபாகம் பண்ணின வேதவியாசருக்கு என்ன தெரியுமோ, யானி வேத விதாம் சிரேஷ்டோ பகவான் பாதராயணா, அவருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமாச்சே. அப்படி வேதவியாசருக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியுமான்? அதுக்கு ஒரு காரணம், ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய. குருநாதர் ரொம்ப பிரியமான சிஷ்யனுக்கு தனக்கு தெரிஞ்ச அத்தனையும் கொடுத்துடுவாராம்.
அத்தனை வித்தியையும் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு இல்லையா துரோணாச்சாரியர். தாம் புள்ள அஸ்வத்தாமாக்கு கூட சொல்லிக் கொடுக்காத வித்தியையே அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்த காரணம் என்ன? ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத, அத்தனையும் சொல்லிடுவார். அதனால உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. அதனால எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் உங்க இடத்துல கேட்கிறேன்ப்பா, எங்களுக்கு அதுக்கான பதில சொல். முதல் கேள்வி கேட்டார். தத்ர தத்ர அஞ்சசாயுஷ்மன் பகதா யத் நிச்சிதம் பும்சாம் ஏகாந்ததஸ்ரேயா தன்ன சம்சிதம் அர்ஹசி. நேற்றைய தினமே கேட்டோம் இல்லையா, ஸ்ரேயசாம் யத் பவேத் ஸ்ரேயா பாவனானாஞ்ச பாவனம் அப்படின்னு. அதுபோல இங்க திருப்பியும் கேட்கிறார். பும்சாம் ஏகாந்ததஸ்ரேயா, ஒரே ஒரு விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அந்த ஒரு அனுஷ்டானத்தினாலேயே சர்வத்தையும் பண்ணின பலன் கிடைக்கணும். இப்படி ஒரு தர்மம் இருந்தா சொல்லு. பும்சாம் ஏகாந்ததஸ்ரேயா தன்ன சம்சிதம் அர்ஹசி. காரணம் என்னன்னா, கலியிலையோ அல்பாயுஷஸ்ய கலாவஸ்மின் யுகேஜனாக, கலியில எல்லா தர்மம், இத்தனை தர்மம் இருக்கு, இத்தனை தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும்னா நமக்கு காலமும் பத்தல, நேரமும் பத்தல, நமக்கு வசதியும் பத்தல. எல்லாம் கலியில பசும்பால் தான் வேணும்னா நம்ம வாங்குறது பேக்கெட் பால், எங்கிருந்து நமக்கு பசும்பால் கிடைக்கும்? இப்படி ஒரு அல்பமான விஷயம் இதுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு எல்லாத்துக்குமே சமயம் சரியா இல்லை. அப்ப ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அது அக்னிஹோத்திரம் என்ன பலனை கொடுக்கணும், ஔபாசனம் என்ன பலன், இப்படி ஒரு தர்மம், சகல தர்மானுஷ்டானத்தையும் பண்ணின பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம், கிருஷ்ணனுக்கு பிரியமான ஒரு தர்மம். எத்தனை தர்மானுஷ்டான பலனை கொடுக்கக்கூடிய தர்மம் இங்க முக்கியம் கிடையாது. கிருஷ்ண பிரீத்திகரம் சஸ்வத்துன்னு கேட்டா இல்லையா, கிருஷ்ணனுக்கு பிரியமான ஒரு தர்மம் என்ன உண்டோ அதை எனக்கு சொல்லுங்கள்னு தான். அப்படி ஒரு தர்மம் இந்த கலியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அபாரமான கருணையோட பகவான கையில கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம், அதை சொல்லு. பும்சாம் ஏகாந்ததஸ்ரேயா தன்ன சம்சிதும் அர்ஹசி சூதஜாஹானாசி பத்ரந்தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா. உமக்கு தெரியும் இல்லையா, தேவகிக்கும் வசுதேவருக்கும் பகவான் ஏன் பிறந்தார், என்ன காரணம், அந்த காரணத்தை சொல்லுங்கள். தஸ்ய கர்மாண்யுதாராணி பரிகீதானி சூரிபிஹி ப்ரூஹினஹ ஸ்ரத்ததானானாம் லீலயா தததः கலாஹ. அடுத்தது கேட்கிறார், உதாராணி பரிகீதானி சூரிபிஹி, எந்த ஒரு பகவானுடைய உதாரமான சிருஷ்டி ஸ்திதி லயம் முதலியதான லீலைகள் உண்டோ அந்த லீலைகள் எல்லாம் எனக்கு விசேஷமா விசிஷ்டமா அதை எடுத்து சொல். ஏன்னா இந்த பகவானுடைய லீலைகளை கேட்டு போர்னு எங்களுக்கு தோணலையே. பல தடவை வந்திருக்கார் சூதர், பல தடவை கதை சொல்லிட்டு போயிருக்கார், ஆனா கூட இப்ப கேட்டாலும் புதுசா கேட்கிற மாதிரி இருக்கே, இப்ப கேட்டாலும் திருப்பி கேட்கணும்னு தோன்றது. ஏன்னா உலகத்துல 3 விஷயம் அழுத்து போகும். என்னன்னா, சாரமே இல்லாம இருக்கிறது, டேஸ்டே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் ஒன்று இருந்துருச்சுன்னா அதை நமக்கு எடுத்துக்கிறதுக்கு தோணவே தோணாது. ஒன்று ரொம்ப சாப்பிட்டுட்டான், அளவுக்கு மீறி வயிற்றுக்குள்ள போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் இனிமே ஒருவா நன்னா இருந்தா கூட எடுத்துக்கணும்னு தோணாது. இன்னொன்று என்னன்னா, நமக்கே உடம்பு முடியல, அதனால கொஞ்சம் நாக்கு கசக்கிறது அப்படின்னு இருந்துட்டு தான் ஏதாவது பதார்த்தம் எது போட்டாலும் பிடிக்கல, நாக்குக்கு வேண்டான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா இந்த பாகவதமும் எப்படி இருக்குன்னா, காதால ஸ்ரவண புட்டேஷு சமயக்கு அப்படின்னு காதால கேட்டுட்டே இருந்தா காதுக்கு மாத்திரம் பகவான் ஒண்ணு வச்சிருக்கான். மூக்கு கூட அப்பதான் அடைச்சுக்கிறது. மூக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறச்சே மூக்குக்கு வாசனை தெரியாம போயிடுறது. சில சமயம் நாக்குல கூட ருச்சி தெரியாம போயிடுறது. சில சமயம் கண்ணு கூட மூணின்னு விடுறது, கண்ணால ரொம்ப நேரம் முழிச்சுட்டு பார்க்க முடியல. இப்படி எல்லா இந்திரியத்துக்கும் ஒரு டிஃபெக்ட் வச்சிருக்கான் பகவான். அதை தான் அப்பப்போ ஒர்க் பண்ணாம, இந்த காது மாத்திரம் ஒர்க் பண்ணல அப்படின்னு இல்லவே இல்லை பாருங்க. எதை போட்டாலும் இந்த காதுல விஷயம் விழுந்துட்டே இருக்கு. அப்ப இது கண்ணுக்கு ரொம்ப நேரம் கண்ணால ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா கண்ணெல்லாம் எரியறது, போதும்னு தோணிடுறது. ரொம்ப ஒரு கந்தம் இருந்தா மூக்குக்கு போதும்னு தோணிடுறது. ரொம்ப தகட்டி போற மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்ததுன்னா வாய்க்கு போறோம்னு தோண, காதுக்கு போறோங்கிறது தோணவே இல்லையே. அப்ப கிருஷ்ண கதை அப்படி இருக்கு. மதுர மதுரமா நவமா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண கதையை யாருதான் போறோம்னு சொல்லுவான். அதனால அப்பேற்பட்ட கிருஷ்ண கதையை போர்னு எங்களால் நிறுத்த முடியலையே. அதாக்கியாஹி ஹரேர் தீமன் அவதார கதா சுபாஹ லீலா விததஸ்வைரம் ஈஸ்வரஸ்யாத்மமாயா. அந்த பகவானுடைய அவதார கதையெல்லாம் சொல்லுவோம். வெறும் பலராமனும் கிருஷ்ணனுமா சேர்ந்து பண்ணின லீலை இது எல்லாத்தையும் சொல்லணும்.
கடைசியா கேட்டார், ப்ரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி ஸ்வாம் காஷ்டா மதுனோபேதே தர்மத்தம் சரணம் கதா. முதல்லயே கேட்டார் போல, கலிக்காக தானே கிருஷ்ணனுடைய அவதாரம். அவன் இந்த பூமியை விட்டு கலிக்கு முன்னாடி போனதுமே தர்மம் யார சரணாகதி அடைஞ்சது அப்படின்னு இந்த 6 கேள்விகளை கேட்டதும் சூத புராணிக்கருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. இதி ப்ருவாணம் சம்ஸ்தூய முனீனாம் தீர்க்கசத்ரிணாம் விருத்த குலபதி சூத வஹ்பிருதः சௌனகோ ப்ரவீத். இதி ப்ருவாணம் சம்ஸ்தூய, இப்படி கேட்டதுமே ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து. சௌனகரை பார்த்து சொல்றார், சூத சூத மகாபாகவதனோ வததாம் வர. சௌனகர் இப்படி சூதரை கேட்டதும் சூதருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. என்ன சந்தோஷம்னா, இப்பேற்பட்ட மகர்ஷிகள் ஒரு மகாத்மாவை வாழ்க்கையில ஒரு தரம் பார்க்கிறதே பெரிய விஷயம், பெரிய பாக்கியம். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை மகரிஷிகள் ஒரு இடத்துல கூடியிருக்கா. இத்தனை மகரிஷிகள் ஒரு இடத்துல கூடியிருக்கிறது மாத்திரம் இல்லை, இத்தனை மகர்ஷிகளுக்கு இப்ப நான் லட்சியமா இருக்கேன். என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கா, என் வாக்குனால ஒரு பதிலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. இந்த க்ஷேத்திரமோ நைமிஷாரண்யம், ஓடுற நதியோ கோமதிக்கரை, இந்த க்ஷேத்திரமே விஷ்ணுவனுடைய ஸ்வரூபம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர்ஷிகளும் ஸ்வயம் நாராயணன். அத்தனை மகர்ஷிகளும் என்னிடத்துல கிருபையோட என்ன உட்கார்ந்து பகவத்குணம் சொல்லுன்னு சொல்லும் பொழுது நான் பண்ணின பாக்கியம்தான் என்னன்னு நினைச்சுட்டா. உடனே தன்னுடைய குருவான ஸ்ரீ சுகர மனசனால தியானிக்கிறார். யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் துவைபாயனோ விரஹ காதராஜுஹாவே புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயா புராண குஹ்யம் தம் வியாசசூனம் உபயாமி குரும் முனீனாம். முதல்ல ஸ்ரீ சுகருடைய நிலையை எடுத்து நினைக்கிறார். யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம். வியாசர் புத்ரா புத்திரான்னு ஸ்வயம் வியாசோ நாராயண சாட்சாத்னா, ஸ்வயம் நாராயணனாவே இருக்கக்கூடிய வேதவியாசர் புத்ரா புத்திரான்னு கூப்பிட்டும் கூட அந்த சரீர பிரஜையே இல்லாம அனுபேதம் அபேத கிருத்தியம், தாய் இந்த உலகத்துக்குன்னு உலக ரீதியா செய்ய வேண்டியது எதுவுமே இல்லைன்னு விரஹ காதர ஆஜுஹாவே புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு. ஒரு புத்ரா புத்திரான வியாசர் கூட்டுண்டே பின்னாடி ஓட இவருடைய நடந்து போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கா என்ன ஆச்சரியம்னா, மரணம்னா ஏன்பான்னு கேட்கறதா. அப்படி சர்வபூத ஹிருதயமா இருக்கக்கூடிய முனியான என் குருநாதரான ஸ்ரீ சுகருக்கு நமஸ்கார். அடுத்தது சொல்றார், ஒரு சர்வபூத ஹிருதயம், அவர் பரம் ஞானம் உடையவர் எல்லாம் இருக்கட்டும். ஆனா அவர் எனக்கு என்ன பிரயோஜனம்னா, எனக்கு அவரிடத்துல இருந்து பிரயோஜனம் என்னன்னா பரம கிருபை அவருக்கு இருக்கு. அவருக்கு பரம கிருபையா இருக்கிறதுனால தானே அவருக்கே அனுபவமா இருக்கக்கூடிய ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரம் ஏகம். அவருடைய ஸ்வானுபாவம், ஸ்வானுபாவங்கிறது மாத்திரம் இல்லாம எல்லாம் வேதம் முதலிய அனைத்து ஸ்ருதிகளுடைய சாரமா இருக்கிறது. இது ஒன்ன காட்டிலும் வேற வழியே இல்லை பகவான் சம்சாரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி. அகில ஸ்ருதி சாரமேகம் அத்தியாத்ம தீபம். அத்தியாத்ம மார்க்கத்துக்கு ஒரே வெளிச்சங்கிறார். அதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையாக. அப்பேற்பட்ட அந்த பாகவதத்தை சம்சாரிகளான நமக்கு கருணையோட கொடுத்தாரே. புராண குஹ்யம் தம் யாசசூனம் உபயாமி குரும் முனீனாம். இப்படி ஸ்ரீ சுகரை மனசனாலே தியானம் பண்ணிண்டார். அடுத்தது பாகவத கிரந்தத்தை தொடங்கும் பொழுது ஒரு பிரார்த்தனை, நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் என்று நாராயணன், நரன், சரஸ்வதி, வியாசர் அப்படிங்கிற இந்த தியேயமான இவர்களெல்லாம் தியானம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை தொடங்குறார். அதுல முதல்ல சொல்றார், பும்சாம் ஏகாந்ததஸ்ரயா தன்ன சம்சிது மருகசின்னு கேட்டதுனால சொல்றார், சவை பும்சாம் பரோ தர்மஹா யதோ பக்தி ரதோக்ஷதே
அஹைதுக்ய பிரதிஹதாயாத்மா சம்பிரசீததி சவை பும்சாம் பரோ தர்ம. ஒரே அடியா முடிச்சுட்டார். என்னன்னா யதோ பக்தி ரதோக்ஷஜே, கிருஷ்ண சரணத்துல பக்தி அப்படிங்கிறது தான் பரமான தர்மம். இதை காட்டிலும் வேற ஒரு தர்மம் நாம் அனுஷ்டிக்க வேண்டியதுக்கு இல்ல. சவை பும்சாம் பரோ தர்மஹா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது சொல்றார், வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானஞ்ச யதஹைதுகம். அப்பேற்பட்ட அந்த வாசுதேவனிடத்துல ஒரு கால் பக்தி வந்துடுத்துன்னா அதுவே என்ன பண்ணணும், கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய பக்தியே ஞானம் வைராக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துடும். பக்தி சுதௌ தௌ அப்படின்னு தானே ஞான வைராக்கியங்களை சொன்னா. பக்தியினுடைய குழந்தைகளான ஞான வைராக்கியங்கள் அம்மா எங்க போறாளோ அம்மா பின்னாடியே தானே குழந்தைகளும் வரும். அம்மா பகவத்குணம் அம்மாவான பக்தி யாரிடத்துல போயிடுத்தோ யாரிடத்துல வந்துடுத்தோ பின்னாடியே ஞானம் வைராக்கியம் வந்துடுறது. இன்னொன்னு சொல்றா, பக்தி இல்லாத ஞான வைராக்கியம் பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. நைஷ்கர்மியம் அப்யச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம். அச்சுத பாவம் கிருஷ்ண பக்தி இல்லாத ஞானம்ங்கிறது சோபிக்காதுன்னு அட்டாச்சு. தர்மஸ்வனுஷ்டித பும்சாம், நாம் பண்ணக்கூடிய அத்தனை தர்மமும் பலன் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்பன்னா எப்ப ஹரிகதையில ஆசை வருதோ, நோத்பாதையே யதிரதிம் ஸ்ரமயே வெஹி கேவலம் தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயான்னு. நாம பண்ணக்கூடிய அத்தனை தர்மத்தினுடைய பிரயோஜனமும் கிருஷ்ண கதையை கேட்கறது தான். கிருஷ்ண கதையை கேட்கறதுல சிந்தனை இல்லாம நான் ஏதோ சகசிர போதனம் பண்ணினேன், 100 கோதானம் பண்ணினேன், 1000 பிராமணர்களுக்கு சேவை பண்ணினேன், இதெல்லாம் இருக்கட்டும்பா, புண்ணியம்தான். ஆனா கடைசியா கிருஷ்ண பக்தியில கொண்டு போய் இது விடலைன்னா இது ஒரு பதில் சொல்றாரு, ஸ்ரமயேவஹி கேவலம். நீ பணமோ நேரமோ உடல் உழைப்பையோ செலவழித்தது மாத்திரம்தான் மிச்சமே தவிர்த்து இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு கால் இதெல்லாம் பண்ணி கிருஷ்ண சரணத்தை நினைச்சு ஒரு பொட்டு கண்ணீர் வந்துடுத்து அப்படின்னு விட்டா அது பரம பிரயோஜனம் விட்டார். அப்பேற்பட்ட பரம பிரயோஜனம் எதுனா கிருஷ்ண சரணத்துல ஏற்படக்கூடிய பக்தி தான் அப்படின்னு சொன்னார். மேல சொல்றார், தர்மஸ்வனுஷ்டித தர்மஸ்ய ஹ்யாபவர்கஸ்ய ந அர்த்தாயோபகல்பதே நார்த்தஸ்ய தர்மே காந்தஸ்ய காமோ லாபாய ஸ்மிருதா காமஸ்ய நேந்திரிய பிரீதிஹி லாபோ ஜீவேத யாவதா ஜீவஸ்ய தத்வ ஜிக்ஞாசம் நார்த்தோ யஸ்சேஹ கர்மபிஹி ஜீவஸ்ய தத்வ ஜிக்ஞாசா நார்த்தோ யஸ்சேஹ கர்மபிஹி. என்ன சொல்றாங்க, நாம் எல்லாருக்குமே புருஷார்த்தம்ங்கிறது தெரியும். புருஷார்த்தம்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தமிழ்ல அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த விஷயங்களை நாம் எப்படி அர்த்தம் பண்ணிருக்கோம்னா நிறைய பேர் ரொம்ப தர்மி சார் அவர், ஏன் நீங்க ஏன் இவ்வளவு தர்மம் பண்றேன் அப்படின்னு அவற்றை போய் கேட்டோம்னா எனக்கு நிறைய பணம், பொருள், சொத்தெல்லாம் எனக்கு என்னைக்குமே இருக்கணும், அதனாலதான் நான் தர்மம் பண்றேன். பணம், பொருள், சொத்தை விஷயம் என்ன சார் பண்ண போறேன், நன்னா ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிப்பேன். ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சு என்ன, ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கிறது தான் பிரயோஜனம். அப்ப இந்த பிரயோஜனம் எப்பொழுதுமே எனக்கு இருக்கணும்னா அதுக்கான காரியம் நான் பண்ண வேண்டிய தர்மம். தர்மத்தினால பணம் ஈட்டி பணத்தினால என்னுடைய ஆசைகளுக்கு ஒரு சர்க்கிள் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான். நான் பாகவதம் அழகா ஒரு விஷயத்தை காட்டுறது, தர்மங்கிறது பணத்துக்காக இல்லப்பா, தர்மஸ்ய அபவர்கஸ்ய, அபவர்க்கத்துக்காக தர்மம். நாம் பண்ணக்கூடிய தர்மம்லாம் இந்த தர்மம் பண்ணினா பகவானுக்கு பிடிக்குமே, இந்த தர்மம் பண்றதுனால நமக்கு சித்த சுத்தி ஏற்படுமே, கிருஷ்ணன் சந்தோஷப்படுவானே, கிருஷ்ணன் நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் தர்மம் பண்ணணும். தர்மஸ்ய ஹ்யாபவர்கஸ்ய ந அர்த்தார்த்தாய உபகல்பதே. சரி, பணம் எதுக்குன்னா தர்மம் பண்றதுக்காக தான் பணம், பணத்துக்காக தர்மம் கிடையாது. நாம் பண்ணுறதுக்கு தர்மத்துக்கு தனம் மூலமா இருக்கு. அப்ப அதனால தனம். அதே போல ஆசை எதற்குன்னு, ஆசைங்கிறது மனசுக்கு ஆசை அலாதியா இருக்கு, வந்துட்டே இருக்கு. ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைஞ்சோம்னா ஒரு காலம் திருப்திங்கிறது மாத்திரம் இருக்காது. இப்போ ஆசைங்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டுட்டா, ஆசைங்கிறது ஜீவேதயாவதாம், உயிர் வாழணும் இல்லையா, அதுக்கு தேவையான உடை, அதுக்கு தேவையான உண்டி, அதுக்கு தேவையான இருப்பிடம், இவைகளுக்காக மாத்திரமே ஆசை. சரி, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா தத்துவ ஜிக்ஞாசா,
எது பரம்பொருளோ அந்த பரம்பொருளை தெரியறதுக்காக தான் நம் வாழ்க்கை, அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்படி சொல்லிட்டேன், பரம்பொருளை அடையணும், அதுக்காக தான் வாழ்க்கைன்னு சொல்லியாச்சுன்னா அந்த பரம்பொருள் என்னது அப்படின்னு ஒரு கேள்வி. தந்தி தத்துவவிதா தத்துவம். அந்த தத்துவத்தை பல பேர் பலவிதமா சொல்றார். பிரம்மம்னு சொல்றா, பகவான்னு சொல்றா, பரமாத்மான்னு சொல்றா. யார் யாருக்கெல்லாம் அது நம்மாத்து கிருஷ்ணன் கிட்டான்னு தோன்றதோ அவள்லாம் பக்தாள் பக்தாள் பகவான்னு சொல்லிடுறா. சில பேர் என்ன சொல்றா, நித்திய முக்த புத்தஸ்வரூபம்னா அவ பிரம்மம்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த பகவான ஹிருதய கமலத்தின் மத்தியில தியானம் பண்ணக்கூடிய யோகிகள்லாம் பரமாத்மான்னு சொல்லிடுறா. எதுவா இருக்கட்டும், பிரயோஜனம் என்னன்னா அவரை அடையிறது தான் அப்படின்னு சொல்லி ஆயிடுத்து. இப்போ இவரை எப்படி அடையிறது, எனக்கு வழி தெரிகிறேன்னா சியான் மகத் சேவையா விப்ராஹா புண்ணிய தீர்த்த நிஷேபனாத். ரெண்டு விஷயம் சொன்னா. மகத் சேவையா, சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ணப்பா அந்த பகவான் கிடைச்சிடுவான். இல்ல புண்ணிய தீர்த்தங்களுக்கு யாத்திரைக்கு போ, அதனால மனசு சித்த சுத்தியை அடையும், அதனால சத்சங்கம் ஏற்படும், சத்சங்கத்தினால பகவான் கிடைப்பான் அப்படின்னு இந்த வழியெல்லாம் சொன்னார். கடைசியில சொல்றார், அப்படி பகவான் கிடைச்சுட்டானா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. அதுக்கப்புறம் பகவான் எப்ப பகவத் சாட்சா்காரம் ஏற்படுறதோ அதுக்கப்புறம் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அத்தனையும் தீந்து போயிடும். வித்யதே ஹிருதய கிரந்தி, எவ்வளவு நாள் சம்சாரம் என்ன நம்மள பிடிச்சுட்டு இருந்ததோ அந்த சம்சாரம் விலகிடும். சித்தியந்தே சர்வ சம்சயா, இத்தனை நாள் என்ன குழப்பம் இருந்ததோ அத்தனை குழப்பையும் அத்தனை குழப்பமும் தீர்ந்துடும். க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி, இவ்வளவு நாள் சஞ்சிதம் ஆகாமி என்னென்ன கர்மாக்கள்லாம் இருந்ததோ அத்தனை கர்மாவும் தீர்ந்துடும். துஷ்ட ஏவ ஆத்மனீஸ்வரே என்று சொன்னார். அதே எப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் உண்டோ அந்த பரம்பொருள் தான் பரம கிருபையினால எல்லா ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக சத்வம் ரஜஸ் தமசு அப்படிங்கிற 3 குணங்களையும் எடுத்துட்டு அப்பப்ப அவதாரங்கள் செய்யறது அப்படின்னு சொல்லி பகவானுடைய அவதாரத்தை எடுத்து விஸ்தாரமா சொன்னார். ஜகிருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிஹி சம்பூதம் ஷோடசகலம் மாதோ லோக சிசிக்ஷயா என்று 24 அவதாரங்களை விஸ்தாரமா சொல்லி, இந்த 24 அவதாரங்களும் சாட்சாத் ஸ்வயம் கிருஷ்ணனே தான் பண்ணினான். எல்லாம் பகவானுடைய கலாவதாரம், அம்சாவதாரம். ஆனா ஸ்ரீ கிருஷ்ணனோ எப்பேற்பட்டவன்னா ஏதேச்ச அம்ச கலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகுலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே ஏதேச்ச அம்சகலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் அப்படின்னு சொல்லி அப்படி முடிச்சதுமே இந்த சூதர பார்த்து சௌனகாதி மகர்ஷிகளுக்கெல்லாம் அடுத்த ஒரு கேள்வி வந்துடுது. என்ன கேள்வினா, இப்பேற்பட்டது பாகவத கிரந்தம்னு சொல்லிட்டு வந்து இந்த பாகவத கிரந்தம் எப்ப உண்டாச்சு? சூத மகாபாக வதனோ வததாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதா பகவான் சுகா கஸ்மின் யுகே பிரவருத்தேயம் ஸ்தானே வா கேன ஹேதுனா புதஸ் சஞ்சோதித கிருஷ்ணः கிருதவான் சம்ஹிதாம் முனி. சூத மகாபாக, ஹே மகாபாக பரம பாக்யசாலிங்கிறார் சூத்திரன். இப்பேற்பட்ட பகவத்குணம் சொல்றதுக்கு யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு கிடைச்சிருக்கே, அதனாலேயே நீங்க பரம பாக்யசாலி. வததாம்பர, பேசுறவாழ்லயே ரொம்ப சிறந்த பேச்சாளர். எது சிறந்த பேச்சுன்னா கிருஷ்ண கதை தானே சிறந்த பேச்சு. அப்பேற்பட்ட கிருஷ்ண கதையை சொல்றதுனாலே வததாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதா பகவான் சுகா. இந்த புண்ணியமான பாகவத கதையை எப்ப ஸ்ரீ சுகர் சொன்னார்? இது எப்ப நடந்தது? கஸ்மின் யுகே பிரவருத்தேயம், எந்த ஸ்தானத்தில் நடந்தது? என்ன காரணம்? எதனால வியாசர் இதை எழுதினார்? அதுக்கப்புறம் அவருடைய புத்திரன் எப்பேற்பட்டவர்? அவர் சமதிர்காச்சே, நிர்விகல்பகராச்சே. அவர் எப்படி இருக்காருங்கிறத சொல்றார். திருஷ்டுவானு யாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்யனக்னம் தேஹேவ்யோ ஹ்ரியா பரிததுர்ண சுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ்ய பிருச்சதி முனோ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டே. புமான் ஸ்திரீங்கிற பேதமே தெரியாத சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சுகர் எப்படி இந்த பாகவதத்தை பரீட்சித்துக்கு சொன்னார்? பரீட்சித்து ஹஸ்தினாபுரத்துக்கே ஏக சக்கராதிபதியா இருந்தார். அவர் ஏன் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு கங்கைக்கு வந்தார்? கதம் வா பாண்டவேயஸ்ய ராஜர்ஷேர் முனினா சஹ சம்வாத சமபூத்தாக எத்ரேஷா சாத்வதி ஸ்ருதி அப்படின்னு அந்த ராஜா பரீட்சித்துக்கும் நம்ம ஸ்ரீ சுகருக்கும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு இத்தனை கேள்விகள் எல்லாம் கேட்டதுமே சூதர் சொல்ல தொடங்குகிறார்.
द्वापरे समनुप्राप्ते तृतीये युगपर्यये जातः पराशराद्योगी वासव्यां कलया हरेः स कदाचित् सरस्वत्याः उपस्पृश्य जलं शुचि विविक्तदेशासीन उदिते रविमण्डले. துவாபர யுகத்தினுடைய முடிவு மூன்றாவது பாதத்துல பராசரருக்கும் சத்தியவதிக்கும் தோன்றினதான ஸ்ரீ வியாசர் தன்னுடைய ஆசிரமம் சம்யாபிராசங்கிற ஆசிரமம் சரஸ்வதி நதி தீரத்துல சூரியோதய சமயத்துல அர்க்யபாத்தியாதி ஆசமயங்கள் எல்லாம் பண்ணி அன்னியாருடைய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மனசுல தியானத்துல உட்காண்டிருக்கிறச்சே இந்த தியானத்துல அப்படியே கண்ணை மூடிண்டு அவர் இன்னைக்கு எதை தியானம் பண்றாருன்னா கலியில் இருக்கக்கூடிய ஜனங்களை தான் தியானம் பண்றார். அவருடைய நிலையெல்லாம் அப்படி பார்க்கிறார். துர்பகான் ஜனான் வீக்ஷ்ய முனிர்திவ்யேன சக்ஷுஷா சர்வவர்ணாஸ்ரமாணாம் யத்தத்யௌஹிதம் அமோகதிர்க் சாதுர்ஹோத்ரம் கர்ம சுத்தம் பிரஜானாம் வீக்ஷ்ய வைதிகம் யததாத் யஜ்ஞ சந்தத்யே வேதமேகம் சதுர்விதம். வேதத்தை நான்கா பிரிச்சு கொடுத்தோமே. ऋग्यजुस्सामा थर्वाख्याः वेदाः चत्वारो उद्धृताः तत्र ऋग्वेदधरः पैलः सामगो जैमिनिः कविः वैशम्पायने वेको निष्णातो यजुषामुत अथर्वाङ्गिरसामासीत् सुमन्तुर्दारुणो मुनिः इतिहासपुराणानां पितामहेरो महर्षिणा என்று வேதத்தை நான்கா பிரித்தார். இதிகாச புராணங்களை பண்ணி அதை என்னுடைய தகப்பனாரான ரோமஹர்ஷனருக்கு கொடுத்தார். இது அத்தனையும் பண்ணிவிட்டு வியாசர் இது இல்லாம இதி பாரதமாக்கியானம் முனினா கிருபையா கிருதம் மகாபாரதம்ங்கிற 1,00,000 கிரந்தமுடைய ஸ்லோகத்தை பண்ணினார். ஒரு பிரபந்தத்தை பண்ணி இப்படி கொடுத்துட்டு இது ஜனங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படுறதுன்னு பார்த்தா கலியில இருக்கக்கூடிய நமக்கு அது பிரயோஜனப்படலை அப்படிங்கிறது தெரிஞ்சுடுத்தவருக்கு உடனே கவலை வந்துடுத்து. என்ன கவலைன்னா எத்தனை பண்ணி இவாளுக்கு பிரயோஜனம் இல்லையே, இவாளுக்கு என்னத்தான் பண்றது அப்படின்னு கவலை இல்லையா? என்ன இனிமேலும் இவாளுக்கு எதை பண்ணினா இவாளுக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும். சாதுக்களுடைய சிந்தனையும் அப்படிதான் இருக்கும். அதனால அப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கிறச்சே அந்த ஒரு சந்தர்ப்பம் நாரத மகர்ஷி அங்க வரார். நாரதர் அப்படி வந்ததுமே ஹராசரிய மகாபாக பவத கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி சாரீர ஆத்மா மானசேவவா. அப்படி வந்துட்டே இருக்கிறச்சியே நாரதர் எப்பொழுதுமே பகவத்குணம் சொல்லிகிட்டே இருப்பார், பகவன் நாமாவை சொல்லிகிட்டே இருப்பார். கோவிந்த சங்கீர்த்தன சார வருஷம் வீணாஸ்வரேனா கலயன் ஜகத்யாம் முக்திம் பதாப்ஜே பதிதாம் உபேக்ஷ்ய விராஜதே பிரம்மகுமார ஏஷா. எப்படி இருக்காருன்னா முக்திம் பதாப்ஜே பதிதாம் உபேக்ஷ்ய, முக்தியை எடுத்துக்கோன்னு அவர் சரணத்துல வந்து விழுந்தாலும் கூட இந்த முக்திய உபேட்சை பண்ணிவிட்டு வசந்தவது லோகஹிதம் சரணத்தகான்னு சொன்னேன் இல்லையா? அது போல எல்லாருக்கும் ஹிதம் பண்ணணும்னு யார் நாராயணனாவும் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன நான் சொல்லி அவ காதுல விழற மாதிரி சஞ்சாரம் பண்றேன்னு நாராயணநாம சொல்லிண்டே வரார் வியாசருடைய ஆசிரமத்துக்கு. உடனே அவருக்கு அர்க்யபாத்தியாதி ஆசமனியங்கள் எல்லாம் கொடுத்து அததம் சுகமாசீனம் உபாசீனம் பிருஹத்ஸ்ரவாஹ தேவர்ஷி பிராஹ விப்ரர்ஷி வீணாபானிஸ்வயன்னிவ பாராசர்ய மகாபாக பவதः கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி சாரீர ஆத்மா மானச ஏவவா ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் அபிதே மகதத்புதம் கிருதவான் பாரதம் யஸ்தும் சர்வார்த்த பரிபிரம்மிதம். நீர் எப்பேற்பட்டவர் பராசரியா, பராசர புத்திரரே, உனக்கு என்ன கஷ்டம்? சரீரத்தினாலையும் மனசனாலையும் சௌக்கியமா இருக்கீரா? உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டதுமே நீரோ பண்ண வேண்டிய அத்தனையும் பண்ணினவரா இருக்கீர். மகாபாரதங்கிற கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கீர். நீர் ஸ்வயம் பகவானுடைய அவதாரம். இப்படிலாம் இருக்கிறச்ச உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டதுமே வியாசர் சொன்னார், எப்ப எனக்கு கஷ்டம்னு தெரிகிறதோ அஸ்யேவமே சர்வம் இதம் துவயோக்தம் ததாபி நாத்மா பரிதுஷ்யதேமே தன்மூலம் அவ்யக்ரம் அகாத போதம் பிரிச்சாமஹே துவாத்மபவாத்மபூதம். எனக்கு மனசுல எப்போ ஒரு கஷ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருத்தோ அதுக்கான ரெமெடி, அதுக்கான ஒரு தீர்வு உங்களுக்கு தான் தெரியணும். ஏன்னா நீர் ஸ்வயம் நாராயணனை உபாசனை பண்றேன், பிரம்மாவனுடைய குமாரன். அப்படி இருக்க எனக்கு அதுக்கான காரணத்தை நீர் தான் சொல்லணும். துவம் பர்யட்டன் அர்க்கைவத்திரிலோகியம் அந்தஸ்தரோ வாயுரிவாத்ம சாட்சின்னு 3 உலகங்களையும் சூரியனை போல சஞ்சாரம் பண்ணிட்டு வரேன், எல்லாருக்கும் உள்ளும் புறமும் சஞ்சாரம் பண்ணிட்டு வரேன். அப்படி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய கஷ்டத்துக்கான பதில் கட்டாயம் தெரியணும். அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
எனக்கு தோன்றது என்னன்னா, பவதா அனுதித பிராயம் யசோ பகவதோமலம் ஏனை வாசௌ ந துஷ்யேத மன்யே தத் தர்ஷனம் கிலம். நீர் இன்னும் பகவானுடைய குணங்களை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லலையோன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லி, நகத்வஜச்சித்திர பதம் ஹரேரியஷா ஜகத் பவித்ரம் பிரகிருணீத கரிஹிசித் தத்வாயசம் தீர்த்தமுஷந்தி மானசா நயத்ரஹம்சா நிரமந்த்யு சிக்ஷயாம். எந்த ஒரு வாக்குனால பகவானுடைய குணத்தை விஸ்தாரமா சொல்லலையோ அந்த வாக்கு பிரயோஜனம் இல்லாதது, அதை சாதுக்கள் மதிக்க மாட்டா. அதனால நீங்க அப்பேற்பட்ட பகவத் ஸ்வரூபமான பகவானுடைய அம்சபூதமான நீர் உங்களுடைய வாக்குனால பகவத் குணத்தை சொல்லணும் அப்படின்னு அவரை பிரேரணை பண்ணவே, அதுக்கு ஒரு உபோத்காதமா நாரதரே தன்னுடைய சரித்திரத்துல சொல்றார். அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷணே பிராவிஷி நிர்விவிக்ஷதாம் தே மய்யபேதா கில சாபலேர்பகே தாந்தே அதிருத கிரீடனகே அனுவர்த்தினி சக்ருஹ் கிருபாம் யத்யபி துல்ய தர்ஷனாஹ சுஸ்ரூஷமானே முனயோல்பபாஷினி. அகம் புராதீத பவே பவம் முனே, இதுக்கு இப்ப நாரதரா இருக்கேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி என் ஜென்மம். நான் ஒரு தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்தன வேதவாதினாம், ஒரு கிராமத்துல 10 பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அம்மாவுக்கு குழந்தையா பிறந்திருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய சமயம் ஏதோ என்னுடைய பூர்வ ஜென்மால பண்ணின புண்ணியத்தினுடைய பிரயோஜனமா பலனா என்னன்னு தெரியல, நாங்கள் இருந்த கிராமத்துல பல சாதுக்கள் வந்து சேர்ந்தா. அந்த சாதுக்களுக்கு வீடு பெருக்கி தொடச்சு, அவ இருக்கக்கூடிய மடத்தை பெருக்கி தொடச்சு, அங்க இருக்கக்கூடிய பாத்திரத்தெல்லாம் சுத்தி பண்ணி கொடுத்து அங்க கோலம் போடக்கூடிய ஒரு கைங்கரியம் எங்க அம்மாவுக்கு வந்து சேர்ந்தது. அப்படி இருக்கிறச்சு எதிர்ச்சையா எனக்கு அந்த சாதுக்களுடைய தரிசனமானது நித்தியம் கிடைக்க ஆரம்பிச்சது. சொல்றார், சாதுக்களுடைய தரிசனம் எப்ப ஏற்பட்டது அப்படின்னு, மகத் சேவாம் துவாரமாஹுர் விமுக்தேஹே தஸ்மாத் முக்தாம் துவாரமாஹுர் விமுக்தேஹே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமஜித்தாஹ பிரசாந்தாஹ விமன்யவஹ சுஹ்ருதஹ சாதவோ. ஹே கபிலர் சொல்றார், மகத் சேவாம் துவாரமாகுர் விமுக்தேகன்னு சாதுக்களுடைய சேவை தான் நம்மளை சம்சாரத்திலேருந்து முதல்ல வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போறதுக்கு பாதையா. அதான் வழியினுடைய என்ட்ரி பாயிண்டாம். அந்த சாதுக்களுடைய சேவை கிடைச்சுடுத்துனா பிரதமம் மகதாம் சேவா தத்தயா பாத்திரதாம் ததா தத்தயா பாத்திரதா ததா. முதல்ல சாதுக்களுடைய சேவை. சாதுக்களுக்கு இப்படியே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மகாத்மாக்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தோம்னா தத்தயா பாத்திரதா ததா, ஒரு நாள் அவளுக்கே அபரிமிதமான கிருபை நம்ம மேல விழும். இந்த குழந்தை இத்தனை சமத்தா வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானே, இவ்வளவு ஸ்ரத்தையா இருக்கானேன்னு அவளுக்கு நம்ம மேல ஒரு கிருபை ஏற்படும். தேஷாம் கைங்கரிய லாபஸ்ச, முதல்ல அவளுடைய தரிசனம், தரிசனத்தினால அவளுடைய தயைக்கு நாம் பாத்திரமாகிறோம். பாத்திரமானதுனால அவளே அவ திருமுகம் மலர்ந்து இதோ இந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து பாகவத கிரந்தத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, இந்த கமண்டலத்தை தூக்கிண்டு வா அப்படின்னு அவ வாக்குனால அவ திருமுகம் மலர்ந்து நமக்கு ஒரு குற்றேவல், ஒரு கைங்கரியத்தை கொடுப்பா. தத் கைங்கரிய லாபஸ்ச ததுச்சிஷ்டான்ன போஜனம். அப்புறம் அவ கொடுக்கக்கூடிய பிரசாதம் நமக்கு கிடைக்கும். அவ கையால் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பிரசாதம். இந்த பிரசாதம் கிடைச்சுடுது அப்படின்னுட்டா தத் தர்மோ அபிருச்சிஷ்டாத. நாரதருடைய சரித்திரம் ரொம்ப அழகா ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதையில ஒரு ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு. நாரதருடைய சரித்திரத்துல என்னென்னலாம் நடக்கிறதோ அது அப்படியே இங்க நடக்கிறது. முதல்ல அந்த சாதுக்களுடைய தரிசனம் கிடைச்சது. அந்த அம்மா சாதுக்களுக்கு கைங்கரியம் என்னப்பா, எனக்கோ இங்க வேலைகள்லாம் ரொம்ப அதிகமாயிடுத்து, இந்த சாதுக்கள் சொல்ற பகவத்குணத்தை என்னால கேட்க முடியல, நீயோ ஒன்றும் பண்ணாம தானே இருக்க, சமத்தா போய் அவ கதை சொல்லும்போது அவ உட்காந்துக்கும். அவ அப்படியே ஸ்நானத்துக்கு கிளம்பினான்னா அவ பின்னாடியே அவ ஸ்நானம் பண்ற இடத்துக்கு போ. அவ ஸ்நானம் பண்ணி அந்த ஜலம் எந்த பக்கமா ஓடி வருதோ அந்த இடத்துல நீ ஸ்நானம் பண்ணு. அவளை பார்க்கும் பொழுது விழுந்து சேவி, அவளிடத்துல கை கட்டி வாய் புத்தி நில்லு, அவளிடத்துல மரியாதையோடையும் பயபக்தியோடையும் இரு, அவளா கூப்பிடாம அவளுக்கு பக்கத்துல நெருங்காத அப்படின்னு இத்தனையும் அந்த அம்மா சொல்லி கொடுக்குறான். அதனால முதல்ல சாதுக்களுடைய தரிசனம் பாத்திரமாகிறது. அப்படி இந்த குழந்தை ரொம்ப சமத்தா இருக்கிறதுனால கைங்கரிய லாபஸ்ச.
இதெல்லாம் கிடைச்சது இல்லையா. ஒரு நாள் என்ன எடுத்தனா, இந்த அம்மாவுக்கு பெரிய வேலையினுடைய ஒரு நிமித்தமா அந்த குழந்தைக்கு பசி வந்துடுத்து. அந்த சமயத்துல ஆகாரம் கொடுக்க வர முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தை அழுதுண்டே இருக்கான். அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் பார்த்தா, சாதுக்களுக்கே கருணையான ஹிருதயம் இல்லையா, இவன் பசியினால அழறான்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ணினான், ததுச்சிஷ்டான்ன போதனம். அவ எடுத்துட்ட பிரசாதம் கொஞ்சம் நீந்து இருக்கு, அந்த பிரசாதம் இருக்கு, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் அங்க இருக்கு. இந்த பிரசாதத்தை அவளும் ஸ்வீகரிச்சுண்டு மிச்சம் போக பிரசாதம் இருந்ததை இந்த குழந்தை சாப்பிடட்டுமே, இந்த பிரசாதத்தை இந்த குழந்தையும் எடுத்துக்கட்டுமேன்னு அவருக்கு கொடுத்தா. கொடுத்ததோ இல்லையோ, மகாத்மாக்களுடைய பிரசாதம் உள்ள போயிடுத்துனா அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சிடும். என்ன எடுத்துன்னா அதுக்கப்புறம் தத் தர்மே அபிருச்சிச்சாத, நாரதரே சொல்றார், தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தே அப்படின்னு. அந்த சாதுக்கள் கொடுத்த பிரசாதத்தை ஏத்துன்றதுனாலேயே இவ்வளவு நாள் அவ அம்மா சொன்னான்னு அந்த தர்மத்துல பிரவேசம் பண்ணி பழகின்ற இந்த குழந்தைக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாகவத தர்மம் பிடிச்சு கொடுத்தான். இப்படியே இருந்துன்னு இருக்கான். சாதுர்மாசிய காலத்துக்காகத்தான் வந்திருந்தா, சாதுர்மாசியமும் முடிஞ்சு போயிடுது. தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதா அனுகிரகேண அஸ்ருணவம் மனோகராக தாஸ்ரத்தயாமேனு பதம் விஸ்ருண்வதா பிரியஸ்ரவஸ்யங்கமமா பவத்ருஜி தஸ்மின்ஸ்ததா லப்த ருச்சேர் மகாத்மனः. இப்படி பகவானுடைய குணங்களை கேட்டு 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 4 மாசம் போனது தெரியல. 4 மாசம் முடிஞ்சதுமே சாதுக்கள் கிளம்பிட்டா. கிளம்புறாங்கிறச்சு இந்த நாரதருக்கு தாங்கலை, இந்த குழந்தைக்கு தாங்கலை. கேவி கேவி அழறான். இனிமே எனக்கு யார் பகவத்குணம் சொல்லுவான், நான் யாரிடத்துல போய் கிருஷ்ண கதையை கேட்பேன், யாரிடத்துல ராமாயணம் கேட்பேன், யாரிடத்துல பாகவதம் கேட்பேன். இந்த குழந்தை அழும் பொழுது பார்த்தா சாதுக்களுக்கு இந்த யாத்திரை சபலன்னு தோணித்தான். ஏன் சபலன்னா, ஏதாவது ஒருவர் இந்த பகவத்குணத்தை கேட்டு கேட்டு பக்தியோட பகவானை அடையணும்னு போனான்னா அப்ப அந்த பகவத்குணம் சொன்னதனுடைய பிரயோஜனம். அதனால இந்த குழந்தைய பார்த்தா, இதுக்கு ஞானம் குஹ்யதமம் எத்தத் சாக்ஷாத் பகவதோதிதம் அன்வகோச்சன் கமிஷ்யந்தஹ கிருபயா தீனவத்சலாஹ. இந்த தீனவத்சர்களுக்கான சாதுக்கள் இந்த குழந்தைக்கு உத்தமமான ஞானத்தை உபதேசம் பண்ணி பகவான் மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு அந்த கிராமத்தை விட்டுட்டு கிளம்பிட்டா. கிளம்பினதும் கொஞ்ச காலம் இப்படியே ஓடிட்டு இருந்தது. இந்த குழந்தை சாதுக்களுடைய சிந்தனையிலேயே அவ சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு பகவத் தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவன் இந்த குழந்தையினுடைய அம்மாக்கு ஏகதா நிர்கதம் கேஹாது துகந்தீம் நிஷிகாம் பதி சர்ப்போ அதசத்பதா ஸ்பிருஷ்டா கிருபணாம் காலச்சோதிதான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா ராத்திரி வேலையில இந்த நாரதருடைய அம்மா பால் கறக்கிறதுக்காக போயிருந்தா. போயிட்டு வரும் வழியில ஒரு வாழைத்தோட்டத்துல நல்ல கால சர்ப்பம் அவ அம்மா காலை கொத்தி உயிர் போயிடுது. உயிர் போனதுமே இப்ப நாரதருக்கு என்ன இருக்கணும், எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவு, அந்த உறவும் போயிடுத்தே, இனிமே எனக்கு யார் கதி, நிர்கதியா போயிட்டேனே அப்படின்னு அழ இருக்க. சாதுக்களுடைய சங்கம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிடும்னா நம்மள மொத்தமா மாற்றிடுமா. நம்ம குருநாதர் அப்பப்போ சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சத்சங்கத்துக்கு வந்தேன், எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நிறைய பேர் கேட்பா. எனக்கு சத்சங்கத்துக்கு வந்தா பணம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, இல்ல நல்ல வீடு கிடைக்குமா, மரியாதை கிடைக்குமா, கார் கிடைக்குமா, பங்களா கிடைக்குமா, இதெல்லாம் சத்சங்கத்துக்கு வராதவாளுக்கும் கிடைக்கிறது. இப்ப சத்சங்கத்துக்கு வரவாளுக்கு இதெல்லாம் இல்லாம ஒண்ணு விசேஷமா கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்னா குரு கிருபையும் சாந்தியும் கிடைக்கும். அது பணத்தினாலையும் கிடைக்காது, பொருள்னாலையும் கிடைக்காது, பங்களாவினாலையும் கிடைக்காது, எதுனாலையும் கிடைக்காது இல்லையா. அந்த சாந்தி சத்சங்கத்தினால்தான் கிடைக்கும். அது கிடைச்சுடுத்து. அதனால இதெல்லாம் காலம் பகவான் நமக்கு இருந்த ஒரு பந்தத்தையும் இப்ப நீக்கிட்டான். அதனால இனிமே நாம் இந்த பகவானை தேடி எந்த தடையும் இல்லாம ஓடணும் அப்படின்னு நினைச்சிருந்தது இந்த குழந்தை. உடனே அந்த கிராமவாசிகளை கொண்டே அவ அம்மாவுக்கு பண்ண வேண்டிய அத்தனை ஈமக்கடன்களையும் செய்து முடிச்சுட்டு கிராமத்திலேருந்து கிளம்புறான். கால்நடையா வடக்கு திசையை நோக்கி எங்க போறோங்கிற ஒரு சிந்தனையே இல்லாம நடந்து சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன நகரங்கள், சின்ன சின்ன உபவனங்கள்லாம் கடந்து பெரிய கோரமான காடு வந்துடுது. ரொம்ப தூரம் நடந்து போறார். அது சொல்ற ஏக ஏவாதியாதோயம் அத்ராட்சம் விபினம் மகத் கோரம் பிரதிபயாகாரம் வியாலோ லூக சிவாஜிரம். ஏக ஏவேதியாதோயம்னு நான் ஒருவன் மாத்திரம் போனேன். அத்ராட்சம் விபினம் மகத், பெரிய காடு, கோரமான வனம் அப்படின்னு சொல்றார்.
அந்த நிர்மனுஜே அரண்யே அப்படின்னு யாருமே இல்லாத அந்த வனத்துல ஒரு பிப்பல மரம், ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தின் கீழே கொஞ்சம் ஜலத்தை குடிச்சார். இவ்வளவு தூரம் இந்த யாத்திரை சிரமம், கொஞ்சம் அப்படியே விசிராந்தியா உட்கார்ந்து இருந்தார். உட்கார்ந்துட்டே இருக்கிறச்சே அவருக்கு தோணித்து, அந்த சாதுக்கள் நமக்கு பகவத் தியானத்தை உபதேசம் பண்ணினாலே அந்த பகவானை தியானம் பண்ணுவோன்னு இப்படி பிராணாயாமம் பண்ணிட்டு அப்படியே தியானத்துல உட்கார்றது இந்த குழந்தை. அப்படி உட்கார்ந்தது என்ன ஆயிடுச்சுன்னா, தியாயதரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்யாஸ்ருகலாக்ஷஸ்ய ஹிருத்யாசீமே சனைர்ஹரிஹி தியாயதரணாம்போஜம். அப்படி மனசுல தியானம் பண்ணித்தோ இல்லையோ அப்படி ஒரு கோடி சூரிய பிரகாசமா மின்னல் போல ஜொலிச்சுண்டு பகவானுடைய ஒரு திருமேனி, அவனுடைய சரண கமலத்திலேருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் ஒரு தரிசனம் ஆச்சு. அப்படி தரிசனம் ஆனதும் இந்த குழந்தைக்கு அப்படியே மேனி சிலிர்த்தது, கண்மேந்து தாரதாரியா கண்ணீர் வந்தது, தியானம் களைஞ்சது. திருப்பி அந்த குழந்தை அந்த தரிசனம் கிடைக்குமா, அந்த தரிசனம் கிடைக்குமான்னு, இதுதான் பகவானுடைய சுபாவம். ஆவலை கிளப்பிடுவான் இல்ல, ஆவலை கிளப்பிட்டான்னா அது கிடைக்குமா, அது நல்லா இருந்ததே, அது கிடைக்குமான்னு திருப்பி 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 தேடி 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 நம்மளே ஓடுவோம் இல்லையா. அது போல அந்த நாரத திருப்பி தியானம் பண்றார், திருப்பி தியானம் பண்றார். ஆனா அந்த தரிசனம் கிடைக்கல. ஏன்னா அது இவர் தியானத்துக்காக வந்தது கிடையாது, அவனா கொடுத்தது தானே. ஒரு சப்தம் கேட்கறது, ஹந்தாஸ்மின் ஜன்மனி பவான் மாம் மா திரஷ்டுமிஹார்ஹசி அவிபக்வகஷாயானாம் துர்தர்ஷோம் குயோகினாம். ஹந்தாஸ்மின் ஜன்மனி, அப்பா இந்த ஜென்மத்துல இந்த தரிசனம் கிடைச்சதே உனக்கு அதிகம். பக்குவம் இல்லாதவர்களுக்கு என் தரிசனம் கிடைக்காது, பகவானுக்கு என்ன மறதியா? இப்பதான் ரொம்ப அழகா சனைர்ஹரின்னு தரிசனம் கொடுத்தாங்கிறா. இப்ப என் தரிசனம் கிடைக்காதே, என் தரிசனம் பக்குவம் இல்லாதவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னான். பகவான் தரிசனம் கொடுத்துட்டு மறந்து போயிட்டானா? அப்படி இல்ல, பகவான் காரணம் சொல்றான். சகிருத்ய தரிசிதம் ரூபம் மத்காமாயதேனக. ஒரு தரிசனம் இப்ப பார்த்தியோன்னோ, இதுக்கான காரணம் என்னன்னா அதீர்கயா சாது சேவையா. நீ கைங்கரியம் பண்ண இல்லையா மகாத்மாக்களுக்கு, அந்த மகாத்மாக்களுடைய ஹிருதயத்துல உன் விஷயமான சிந்தனை வந்தது. அந்த சிந்தனையினுடைய பிரசாதம் என் தரிசனம் இப்ப உனக்கு கிடைச்சது. அதனால இந்த ஜென்மாக்கு இது உனக்கு போரும். அடுத்த ஜென்மால பிரம்மாவனுடைய மானசபுத்திரனாக நீயே பிறப்ப, அப்ப என்னுடைய தரிசனம் எப்பொழுதுமே இருக்கும்னு பகவான் அனுகிரகம் பண்ணினான். கிளம்பிட்டார். உடனே வியாசர் கேட்கிறார் நாரதரை பார்த்து, நாரதரே அப்படி பகவான் சொல்லிட்டு போயிட்டானே, அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி போயிடுது? எனக்கு என்ன, பகவான் காட்டின சாதுக்கள் காட்டின மார்க்கம் இருக்கிறச்சே பகவத் தரிசனம் ஆனா என்ன ஆகாட்டி என்ன, அவ கொடுத்த வழி இருக்கு, அந்த வழியில சந்தோஷமா போனேன். நாமான்யனந்தஸ்ய தத்ர படன் குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன் காம்பர்யடன் துஷ்டமனா கதஸ்பிருஹ காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரஹ. நாமான்யனந்தஸ்ய தத்ர படன், அந்த பகவானுடைய நாமாவே எந்த ஒரு வெட்கமும் இல்லாம ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி அப்படின்னு பகவானுடைய நாமாவை கர்ஜனை பண்ணிட்டு தெரு வீதிகள்லாம் பார்க்காம குதிச்சுண்டு ஆதிண்டு சஞ்சாரம் பண்ணி குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன். இந்த சாதுக்கள் கிருஷ்ண கதையெல்லாம் சொல்லியிருக்காள் இல்லையா, அந்த கிருஷ்ண கதையை அத்தனை கேட்டதுனால அது மனசுல இருக்கு. அந்த கதையை மனசுலயே ஸ்மரிச்சுண்டு காம் பரியட்டன் துஷ்டமனா கதஸ்பிருஹ காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரஹா அப்படின்னு பகவான் சொன்ன அந்த காலம் எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலமும் வந்துட்டு தபித் சௌதாமினியே தானே. இந்த சரீரம் போச்சு, ஒரு கல்பத்துக்கு அப்புறம் பிரம்மாவனுடைய மானசபுத்திரனாக மறுபடியும் பிறந்தேன். இப்போ முன்னாடி நாரதரா உட்கார்ந்துட்டு இருக்கேன். உடனே வியாசர் கேட்கிறார், பூர்வ ஜென்மத்துல அவிபக்வகசாயானான்னு பகவான் சொன்னாரே, இப்ப என்ன நடக்கிறதுன்னு. பிரகாய தஸ்வ வீரியானி தீர்த்தபாத பிரியஸ்ரவாஹ ஆஹூதைவமே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி பிரகாயதஸ்வ வீர்யானி. இப்பெல்லாம் என்னால நாமா சொல்லவே முடியறதில்லை. ஏன்னா நான் மனசுனால கிருஷ்ணான்னு சொன்னா கூட அக்கடான்னு இப்படி உட்காரும் பொழுது கிருஷ்ணான்னா ஏன் நாரதரை கூட்டிரான்னு வந்து கேட்கிறான். என் பின்னாடியே 10 அடி பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கான். பிரகாயதஸ்வ வீர்யானி தீர்த்தபாத பிரியஸ்ரவாஹ ஆஹூதைவமே சீக்கிரம்.
என்னை விட்டு விலகிறதே இல்லையே, குச்சி வச்சுட்டு துரத்த வேண்டியதா இருக்கு. நான் நாம சங்கீர்த்தனம் பண்ற, ஓய் பக்கத்துல வராதே துரத்த வேண்டியதா இருக்கு. அப்படி என் பின்னாடியே பகவான் இருக்கா, இப்ப என்னை விட்டு விலகிறதே இல்லை. என்ன காரணம் அதுக்கு? போன ஜென்மால ஏதோ தியானம் யோகம்னு மூக்க பிடிச்சேன், அப்ப அவன் வர முடியாது, அவிபக்வக சாயான்னுட்டான். ஆனா இந்த ஜென்மால கரெக்டா ஒரு விஷயத்தை பிடிச்சோன்னுட்டேன். என்னன்னா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை சொல்லிண்டே இருக்க. இது சொன்னா என்னன்னா, அவனை கட்டி என்கிட்ட இழுக்கிறது அந்த நாமம். அவனால அவன் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்க முடியல. நான் கூப்பிட்டா அஹூத இவமே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி, கூப்பிட்டலான்னு ஓடி வரான்னு சொன்னார். இதை கேட்டார் வியாசருக்கு. மனசுல இருந்த அத்தனை கிளேசங்களும் தெளிஞ்சது. இப்ப அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சு கொடுத்து உடனே நாரதரை பார்த்தார். அஹோ தேவரிஷி தன்யோயம் யத் கீர்த்திம் சாரங்கதன்வனஹ காயம் மாத்யம் தினம் தத்ரியாரமயத்யாதுரம் ஜகத். அஹோ தேவரிஷி தன்யோயம், தேவரிஷே நீதான் தன்யன். ஏன்? உங்களுடைய வாக்களை எப்பொழுதும் பகவன் நாமா இருக்கே. காயம் மாத்யம் தினம் தத்ரியாரமயத்யாதுரம் ஜகத். அந்த நாமாவனால நீங்களும் சந்தோஷமா இருந்துட்டு உலகத்தையும் சந்தோஷப்படுத்தின்னு இருக்கே. இந்த ஜீவனம் உயர்ந்த ஜீவனம், இந்த தர்மம் தான் பாகவத தர்மம். இனிமே நான் சொல்ல வேண்டியது பாகவத தர்மம் தாங்கிற தெளிவு வியாசருக்கு வந்தது. வியாசரும் சந்தோஷப்பட்டார். வியாசருக்கு தான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டோங்கிற திருப்தியில நாரதனும் கிளம்பினார். இப்படி வியாச நாரத சம்பாதம் பூர்த்தியாச்சு. குருநாதருடைய கிருப்பையினால இன்னைக்கு சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். நாளைக்கு குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, பரீட்சித்து பிராயோபவேஷம் அப்படிங்கிறதோட நீ பிரவச்சனம் பூர்த்தி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.